தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை நடத்துவது அருமை தோழர் ரமேஷ் அவர்கள், திருப்பத்தூர் கோட்டத்தினுடைய கோட்டச் செயலாளர். கடந்த வகுப்பிலே வால்யூம் 5 முதல் பகுதியை அவர் முடித்திருக்கின்றார். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வகுப்பானது நடைபெறுகின்றது. தேர்வு நெருங்குவதால் அனைவரும் கவனமாக இந்த வகுப்பினை மற்றும் கவனிப்பது மட்டுமல்லாமல் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ள அந்த பாடங்களையும் நமது யூடியூப் சேனலிலே பார்த்து பலனடைய வேண்டும், நிச்சயமாக தேர்விலே தேர்ச்சி பெற வேண்டும் என்கின்ற ஒரு வெறியுடன் நீங்கள் தேர்விற்கு தயாராகிட வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ரமேஷ், இங்க கண்டினியூ பண்றீங்களா? ரமேஷ், ஓகே சார், கண்டினியூ பண்றேன். அனைவருக்கும் வணக்கம். நாம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் 5 கண்டினியூஷன் தான். இன்னைக்கு வந்து நம்ம பாக்குறது வந்து செக் ஸ்லிப் பாக்குறோம். செக் ஸ்லிப் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, லேபிள் பண்டில் மேல வந்து ஒரு ஸ்லிப் வந்து வச்சுதான் நம்ம வந்து பண்டில் கட்டுவோம். இந்த லேபிள் பண்டில்ன்றது என்ன, லாஸ்ட் டைம் கிளாஸ்ல உங்களுக்கு வந்து நடத்தினதுதான். லேபிள் பண்டில்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, கலெக்ஷன் ஆஃப் ஃபேசிங் அன்ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகல். அதை வந்து பாத்தீங்கன்னா அன்ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகலை வந்து ஃபேசிங் பண்ணி அதன் மேல நம்ம செக் ஸ்லிப் வைப்போம். அந்த செக் ஸ்லிப்பை பேஸ் பண்ணி தான் அந்த ஆர்டிகல் வந்து எங்க வந்து டெஸ்பேச் ஆகணும், அதோடைய டெஸ்டினேஷன் என்ன அப்படின்றது வந்து இந்த செக் ஸ்லிப்பை பேஸ் பண்ணி தான். இந்த செக் ஸ்லிப் பாத்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கும். இந்த செக் ஸ்லிப் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கும். பிங்க் பாத்தீங்கன்னா வந்து ஆர்டினரி, பெய்டு அண்ட் அன்ரிஜிஸ்டர்ட் பண்டல்ஸுக்கு. நல்லா கலர் நோட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிங்க் பாத்தீங்கன்னா ஆர்டினரி, பெய்டு அண்ட் அன்பெய்டு பண்டல்ஸ். ஒயிட் ஃபார் ஆர்டினரி ஷார்டிங் பண்டல்ஸ். ஒயிட் கலர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பெய்டு வந்து, பிங்க் கலர் பாத்தீங்கன்னா ஆர்டினரி, பெய்டு அண்ட் அன்பெய்டு பண்டல்ஸ். ஒயிட் வந்து பாத்தீங்கன்னா ஷார்டிங் பண்ணக்கூடிய பண்டல்ஸ். ஒயிட் வந்து பாத்தீங்கன்னா ஷார்டிங் பண்ணணும் அப்படின்றது பண்டல்ஸ். அந்த ஒயிட் அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் செக் ஸ்லிப்ல ஓடு வந்து ஹேர் மெயில் அப்படின்னு எழுதியிருந்தா அது வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் ஹேர் மெயில் பண்டல்ஸ். ப்ளூ கலர் செக் ஸ்லிப்ல ஹேர் மெயில் அப்படின்னு ஓடு மென்ஷன் பண்ணியிருந்தா அது வந்து ஃபாரின் ஹேர் மெயில் பண்டல்ஸ். அதே போல பாத்தீங்கன்னா வந்து இந்த எக்ஸ்பிரஸ் பண்டல்ஸ்க்கும் டிஃபர்ட் பண்டல்ஸ்க்கும் நம்ம வந்து ஒயிட் செக் ஸ்லிப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒயிட் செக் ஸ்லிப் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, போத் எக்ஸ்பிரஸ் அந்த டிஃபர்ட் பண்டலுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த எக்ஸ்பிரஸ் பண்டலுக்காக யூஸ் பண்றதுல ஒயிட் செக் ஸ்லிப்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 டயகனல் லைன்ஸ் இருக்கும். ப்ளூ கலர் பென்சில்ல 2 டயகனல் லைன் இருந்துச்சுன்னா அது வந்து எக்ஸ்பிரஸ் பண்டலுக்குன்னு அர்த்தம். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து 2 டயகனல் லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ப்ளூ கலர்ல இருந்துச்சுன்னா வந்து அது எக்ஸ்பிரஸ் பண்டல் சொன்னோம். அதே போல பாத்தீங்கன்னா 2 டயகனல் லைன்ஸ் வந்து கிரீன் கலர்ல இருந்துச்சுன்னா அது வந்து லோக்கல் ஆர்டிகல். அதுக்காக வந்து செக் ஸ்லிப் வந்து அந்த செக் ஸ்லிப்பை வச்சு அந்த செக் ஸ்லிப்ல 2 டயகனல் லைன்ஸ் வந்து கிரீன் கலர் இருந்துச்சுன்னா அது லோக்கல் ஆர்டிகல், ஸ்டார்டிங் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லோ ஸ்ட்ரிப் கார்னர். இந்த செக் ஸ்லிப்ல எல்லோ லைன் இருந்துச்சுன்னா கார்னர்ல அது வந்து ராஜ்ராணி ட்ரெயின்ல மட்டும்தான் வந்து அந்த பண்டல்ஸை வந்து நம்ம வந்து அனுப்புவோம். அதுவே வந்து ப்ளூ கலர்ல இருந்துச்சுன்னா வந்து ப்ளூ லைன்ல இருந்துச்சுன்னா அது பாத்தீங்கன்னா வந்து மெட்ரோ பண்டல்ஸ். அந்த செக் ஸ்லிப்ல பாத்தீங்கன்னா வந்து எந்த ஆபீஸுடைய நேமு, டேட் ஸ்டாம்ப், அப்புறம் வந்து யார் அந்த பண்டல் ப்ரிப்பேர் பண்ணாங்க, எந்த ஆபீஸ்க்கு அது போகணும், அது யாரு வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்கன்றதெல்லாம் இருக்கும். எவ்ரி செக் ஸ்லிப் பிஎஸ் அ நேம் அண்ட் டேட் ஸ்டாம்ப் ஆஃப் த ஆபீஸ். எந்த ஆபீஸுடைய நேமு, டேட் ஸ்டாம்ப், அந்த எந்த ஆபீஸ்க்கு அந்த பண்டில் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கோம், அதே போல அந்த பண்டிலை வந்து யார் ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்ற கான்செப்ட். செக் ஸ்லிப் வந்து எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த பண்டல்ல வந்து எதுவும் மிஸ்அண்ட் ஆர்டிகல் வந்து எதுவும் ராங்லி இன்க்ளூட் ஆயிடுச்சுன்னா அவங்க தான் வந்து ரெஸ்பான்சிபிள். எந்த அபிஷியல் வந்து அது ராங்கா இது பண்ணாங்களோ அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். செக் ஸ்லிப் பாருங்க, செக் ஸ்லிப் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கும். பிங்க் பாத்தீங்கன்னா ஆர்டினரி, பெய்டு அண்ட் அன்பெய்டு பண்டல்ஸுக்கு. ஒயிட் வந்து ஆர்டினரி ஷார்டிங் பண்டல்ஸ், ஷார்டிங் பண்ண போற பண்டலுக்கு. ப்ளூ வித் ஓடு வந்து ஏர்மெயில் இருந்துச்சுன்னா வந்து அது ஃபாரின் ஏர்மெயில் பண்டல்ஸுக்கு. ஒயிட் செக் ஸ்லிப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றது போத் வந்து எக்ஸ்பிரஸ் அண்ட் டிஃபர்ட் பார்சலுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த ஒயிட் செக் ஸ்லிப்ல 2 டயகனல் லைன்ஸ் வந்து ப்ளூ கலர்ல இருந்துச்சுன்னா அது வந்து எக்ஸ்பிரஸ் பண்டல். அதே பாத்தீங்கன்னா வந்து 2 டயகனல் லைன்ஸ் வந்து கிரீன் கலர்ல இருந்துச்சுன்னா வந்து அது வந்து லோக்கல் ஆர்டிகல். அந்த செக் ஸ்லிப்ல எல்லோ லைன் போட்டிருந்தாங்கன்னா அது வந்து ராஜ்தானிக்காக போகக்கூடிய பண்டல். ப்ளூ லைன்ல இருந்துச்சுன்னா அது வந்து மெட்ரோ பண்டல். அப்படி இந்த செக் ஸ்லிப் வந்து எதுக்காக பாத்தீங்கன்னா நேம் அண்ட் ஆபீஸ், எந்த ஆபீஸுடைய டேட் ஸ்டாம்ப் இருக்கு அந்த ஆபீஸ், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆபீஸ் வந்து அட்ரஸ் பண்ணிருக்கிறாங்க, பிளஸ் எந்த அபிஷியல் வந்து அதை வந்து பண்டல் ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஏன் செக் ஸ்லிப் வந்து டிசைன் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி யார் ஏதாவது வந்து மிஸ்அண்டிங் ஆயிட்டு ஆர்டிகல் வந்து ராங்கா இன்க்ளூட் ஆச்சுன்னா அந்த அபிஷியல் தான் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிள்.
அதுதான் செக் ஸ்லிப். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து மணி ஆர்டர் செக் ஸ்லிப். மணி ஆர்டர் செக் ஸ்லிப் பாத்தீங்கன்னா வந்து முன்ன காலத்துல எல்லாமே வந்து ஆர்டினரி எம்ஓ ஹெச்எம்ஓ இருந்துச்சு. இப்போ வந்து அந்த கான்செப்ட் கிடையாது. செக் ஸ்லிப் பாத்தீங்கன்னா MO70 ஃபார்ம் நம்பர் வந்து MO70 பிரிண்டட் இன் ரெட் இங்க். அந்த லெட்டர்ஸ் எல்லாம் வந்து ரெட் இங்க்ல பிரிண்ட் ஆயிருக்கும். ஆனா பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ஆர் பாதாமி கலர்ல தான் இருக்கும். எதுக்காக பாத்தீங்கன்னா வந்து மணி ஆர்டர் பண்டல் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அந்த மணி ஆர்டர் பண்டல் எந்த ஆபீஸ்க்கு வந்து டெஸ்பேச் பண்ணணும் அப்படின்றது. அந்த மணி ஆர்டர் பண்டல்ல நம்பர் ஆஃப் மணி ஆர்டர்ஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுதான் மணி ஆர்டர் செக் ஸ்லிப். மணி ஆர்டர் செக் ஸ்லிப்ல இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா எந்த பாயிண்ட், ஃபார்ம் நம்பர் என்ன MO70, எந்த கலர் ரெட்டிங்ல இதா இருக்கும், பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ஆர் பாதாமி பேப்பர். அது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காகன்னா ப்ரிப்பேரிங் மணி ஆர்டர் பண்டல் ஃபார் டிஸ்பேச் ஆஃப் டெஸ்டினேஷன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா மெயில் பேக். மெயில் பேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மெயில் பேக்னா எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்சுதான். மெயில் பேக்ல வந்து அன்ரிஜிஸ்டர்ட் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகல் ஆஃப் லெட்டர்மைஸ் இருக்கும். லெட்டர்மைஸ் என்னன்னா லெட்டர்ஸ், போஸ்ட் கார்டு, புக் அண்ட் பேட்டன் பேக்கெட்ஸ் அண்ட் ஆல்சோ அன்ரிஜிஸ்டர்ட் பார்சலும் இருக்கும். மெயில் பேக்ல இதுதான் இருக்கும். என்னென்ன இருக்கும், அன்ரிஜிஸ்டர்ட், ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகல் ஆஃப் லெட்டர் மெயில். அந்த லெட்டர் மெயில்ன்றது என்னன்னா லெட்டர், போஸ்ட் கார்டு, இன்லேண்ட் லெட்டர், இதெல்லாம் வந்து லெட்டர் மெயில். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து புக் அண்ட் பேட்டன் பேக்கெட் இருக்கும் அண்ட் வந்து பார்சல் இருக்கும். இது பாத்தீங்கன்னா வந்து ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகலுக்கு வந்து ரிஜிஸ்ட் பேக் தான் நம்ம கட்டணும். இது வந்து மெயில் பேக்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆர்டினரி தபாலுக்கு மட்டும்தான். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து ரிஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக் வந்து வரையறுக்கப்பட்டது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு அண்ணாமலை யூனிவர்சிட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புக்ஸ் வந்து புக் பண்ணி அனுப்புவாங்க. அந்த புக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து தனியா தான் வந்து பண்டல் கட்டி தான் நமக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஆர்டிகல் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தனியா வந்து புக் பண்ணி அதை வந்து தனியா பேக்கெட் பேக் கட்டி அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிஜிஸ்டர் பேக்குள்ளதான் போடுவாங்க. மெயில் பேக்குள்ள போட மாட்டாங்க. நோட் பண்ணிக்காங்க. அந்த பெரிய பெரிய பெருசா வந்து நம்ம வந்து பிரிண்டட் புக்ஸ், இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி புக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ரீச் பண்ணும்போது அதை வந்து நம்ம தனியா வந்து பேக்கெட் பேக் மாதிரி கட்டி அதை வந்து ரிஜிஸ்டர்ட் பேக்குள்ள தான் போடுவாங்க. மெயில் பேக்குள்ள போட மாட்டாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா பார்சல் பேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பார்சல் மெயில் மட்டும் தான் இருக்கும் பார்சல் பேக்ல. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா மெயில் பேக் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் பிரான்ச் ஆபீஸ் அண்ட் ஏ போஸ்ட் ஆபீஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயில் பேக் போஸ்ட் பிஓல இருந்து போஸ்ட் ஆபீஸ் இல்லாம அதர் தேன் ஆபீஸ் வந்து இப்போ வந்து ஒரு பிஓ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பந்தாரப்பள்ளி ஒரு பிஓ இருக்குன்னா அந்த பந்தாரப்பள்ளி பிஓக்கு வந்து ஆர்டிகல் வந்து அக்கௌண்ட் ஆபீஸ் தவிர்த்து மெயில் ஆபீஸ் செக்ஷன் வந்து டைரக்டா வந்து ஃபுல்லி ப்ரிபெய்ட் ஆர்டிகல் பண்டல் இருந்துச்சுன்னா அவங்க வந்து டைரக்டா வந்து பேக் கட்டலாம். அதுல பாத்தீங்கன்னா வந்து விபி ஆர்டிகல், இன்ஸ்டியூட் ஆர்டிகல், கஸ்டம் டியூட்டி ஆர்டிகல்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாம இருந்துச்சுன்னா ஃபுல்லி ப்ரிபெய்ட் ஆர்டிகல் இருந்துச்சுன்னா வந்து மெயில் பேக் வந்து பிஓகே பேக் கட்டலாம். மெயில் பேக் வந்து 3 வகையா இருக்குது. ஸ்டேஷன் மெயில் பேக், ஷார்ட்டிங் மெயில் பேக் அண்ட் கம்பைன்ட் மெயில் பேக். ஸ்டேஷன் மெயில் பேக்ன்றது நம்ம ஆபீஸுக்கு மெயில், ஷார்ட்டிங்ன்றது நம்ம பிரிக்கக்கூடிய மெயில் பேக், கம்பைன்றது ரெண்டும் சேர்ந்ததுதான். மெயில் பேக் வந்து டியூ பேக். இந்த டியூ பேக் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயில் பேக் வந்து டியூ பேக். இந்த டியூ பேக் பின்னாடி அப்படியே ஒரு இது மாதிரி போட்டு வச்சிருக்கேன். அதில் உங்களுக்கு சொல்றேன் ஃபுல்லா. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா வந்து மெயில் பேக் வந்து கேஷ் ஆபீஸ் இருந்து சப் ஆபீஸுக்கு முன்ன இருந்துச்சு. மெயில் பேக் வந்து நம்மளே வந்து இப்போ ஹெட் ஆபீஸ் திருப்பத்தூர் ஹெட் ஆபீஸ் இருக்கு அப்படின்னா திருப்பத்தூர் ஹெட் ஆபீஸ்ல இருந்து ஒரு ஜோலார்பேட்டை எஸ்ஓக்கு வந்து மெயில் பேக் கட்டி அந்த மெயில் பேக்லயே வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் பேக் இருக்கும், கேஷ் பேக்கும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு முன்ன இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மெயில் பேக் எல்லாம் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஆர்எம்எஸ் தான் கட்டுறோம். அந்த மாதிரி மெயில் பேக்கை வந்து நம்ம கட்டுறது வந்து நல்ல எஃப்ன்ற சிம்பிள் வந்து நோட் பண்ணிருக்க டியூ மெயில் ஸ்டார்டிங் லிஸ்ட்ல. இது வந்து அடிக்கடி இந்த சிம்பிள் வந்து எஃப் சிம்பிள் வந்து கேட்டிருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எஃப் சிம்பிள்ன்றது பாத்தீங்கன்னா வந்து கேஷ் ஆபீஸ்ல இருந்து சப் ஆபீஸுக்கு புரியுதுங்களா மெயில் பேக் வந்து அனுப்புறதுதான் வந்து நம்ம வந்து எஃப்ன்ற சிம்பிள்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த எஃப் சிம்பிள். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ரிஜிஸ்டர்ட் பேக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மெயில் பேக்குள்ள போட்டு தான் நம்ம கட்டி அனுப்புவோம். ஆனா ஹெட் ஆஃப் த சர்க்கிள் வந்து கன்சிடர் பண்ணாங்கன்னா நம்ம வந்து ரிஜிஸ்டர் பேக்கை வந்து மெயில் பேக்குள்ள போடாம மேலேயே வந்து ஃபார்வர்ட் பண்ணலாம். மெயில் பேக் வந்து மெயில் பேக் பிளஸ் வந்து ரிஜிஸ்டர் பேக்கையும் வந்து ஃபார்வர்ட் பேக் அவுட் சைட்ல ஃபார்வர்ட் பண்ணலாம். அது வந்து பாத்தீங்கன்னா யாரை டிசைட் பண்ணணும்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள் வந்து கன்சிடர் பண்ணா மட்டும்தான் முடியும். அதே போல எல் பேக் எல்லாம் வந்து எப்படி சீல் வைக்கணும், எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து டியூ மெயில் ஸ்டார்டிங் லிஸ்ட்ல இருக்குது. நம்ம வந்து டியூ மெயில் அண்ட் ரூட்டிங் லிஸ்ட்ல இருக்குது. அதை வந்து பின்னாடி சிலபஸ் பின்னாடி வருது, நம்ம அதை பார்ப்போம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஏபின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்டெய்ன்ஸ் ஏர் பார்சல். அதாவது வந்து ஒரு ஏர் பார்சல் ஒரு ஏர் மெயில் பேக் உள்ள இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா கண்டெய்ன் ஏர் பார்சல் அப்படின்னு சொல்லி சொல்றோம்.
இதை வந்து எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான். When an air parcel is sent inside an airmail bag, the label of the bag should be bear the subscription, என்ன சொல்றோம், superscription CAP. CAP னா contains air parcel. அடுத்தது பாத்தீங்கன்னா ஏர்மெயில் பேக். ஏர்மெயில் பேக் என்ன அப்படின்னா, ஏர்மெயில் ஒரு மெயில் பேக்ல அன்ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகளும் ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகளும் ஏர் சர்வீஸ் மூலமா போச்சுன்னா அது ஏர்மெயில் பேக்ன்றோம். ஏர்மெயில் பேக் கண்டெய்னிங் ரிஜிஸ்டர்ட் அண்ட் அன்ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் டு பி கேரிட் பை எனி ஏர் சர்வீஸ் அண்டர் த ஆல் அப் ஸ்கீம். அப்படின்னா எந்தெந்த வந்து ஏர்மெயில் சர்வீஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டிகல் வந்து ஏர்மெயில் சர்வீஸ் எலிஜிபிள், அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா வந்து ஏர்மெயில் பேக்ல நம்ம கட்டி அனுப்பலாம். இந்த பேக்ல வந்து பாத்தீங்கன்னா ஏர்மெயில் சர்வீஸ்க்கு வந்து இன்டென்ட் ஆகாத நாட் இன்டென்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து இந்த செகண்ட் கிளாஸ் ஆர்டிகல் வந்து நம்ம வந்து ஏர்மெயில் பேக்ல கட்ட முடியாது. அதான் சொல்றாங்க, the bag should not contain articles not intended to be carried by air. செகண்ட் கிளாஸ் ஆர்டிகல்லாம் வந்து ஏர்மெயில் சர்சார்ஜ் கட்டினா மட்டும்தான் வந்து நம்ம வந்து ஏர்மெயில் பேக்ல அனுப்ப முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம வந்து ஆர்டினரி தான் த்ரூ ரோடு ஆர் வந்து ஷிப் மூலியமா தான் நம்ம அனுப்ப முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ப்ளூ பேக், ப்ளூ கலர் பேக் மூலியமா தான் நம்ம வந்து கட்டுவாங்க. பாருங்க, ப்ளூ தோஸ்தி பேக் ஷுட் ஆர்டினரிலி பி யூஸ்ட் ஃபார் க்ளோசிங் ஏர்மெயில் பேக். இது வந்து பாத்தீங்கன்னா ஏர்மெயில் பேக் இல்லை அப்படின்னா நோ பேக் ஹஸ் பீன் க்ளோஸ்டுன்னு சொல்லி ஒரு டெலிவரி பில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம். சூட்டபிள் என்ட்ரி ஷுட் பி மேட் இன் த டெலிவரி பில் தட் நோ பேக் ஹஸ் பீன் க்ளோஸ்டு. பேக் வந்து ஏர்மெயில் பேக் ஏதோ நம்ம க்ளோஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னா வந்து ஒரு என்ட்ரி வந்து போட்டணும், டீல் ரிப்போர்ட் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏர்மெயில் பேக்ல மோர் தேன் 50 hours, அதாவது 50 ஆர்டிகல்ஸ் உள்ள இருந்து அந்த இன்சூர்ட் ஆர்டிகல் எதுவும் இல்லாம ஏர் பார்சல் எதுவும் இல்லாம இருந்துச்சுன்னா நாம வந்து அப்ப ஏர்மெயில் பேக் கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏர்மெயில் கவர், சூட்டபிள் ஏர்மெயில் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏர்மெயில் கவர் எடுத்து நம்ம வந்து பேக்கு பதில் அதை யூஸ் பண்ணிக்குவோம். இந்த நல்லா ஞாபகம் வச்சவங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் டு பி டிஸ்பேச்ட் இஸ் லெஸ் தேன் 50. 50க்குள்ள இருந்து இன்சூர்ட் ஆர்டிகல் அந்த இன்சூர்ட் ஆர்டிகல் இல்லாம ஏர் பார்சல் இல்லாம இருந்துச்சுன்னா அப்ப நம்ம வந்து ஏர்மெயில் பேக் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ வந்து நம்ம வந்து ஏர்மெயில் கவர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏர்மெயில் பேக்கு பதில் ஏர்மெயில் கவர் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து பேக் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆர்டிகல் வந்து 25க்குள்ள இருக்கணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா சைஸ் இருந்து பிக் சைஸ் இல்லாம யூசுவல் சைஸா இருந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பேக் வந்து கட்டலாம். அதே வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆர்டிகல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் எக்ஸீட் த 25 ஆர்டிகல். இதே நோட் பண்ணிக்கோங்க. பேக் எக்ஸீடிங் 25 நாட் எக்ஸீடிங் 25 அப்படின்னு இருந்துச்சுன்னா பேக் வந்து நாட் எக்ஸீடிங் 25 இருந்தா அப்போ வந்து நம்ம வந்து ஏர்மெயில் பேக் யூஸ் பண்ணலாம். அதே வந்து எக்ஸீடிங் 25 ஆச்சுன்னா 25 ஆயிட்டு ஏதாவது ஒரு ஆர்டிகல் பல்கி அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து அந்த ஆர்டிகல் எல்லாம் வந்து பண்டில் கட்டுவோம். நல்லா வந்து கிராஸ் வைஸ் லாங் வைஸ் நல்லா பண்டில் கட்டி சூட்டபிள் வந்து ரிமார்க் வந்து நம்ம ரீஸ் லிஸ்ட்ல மென்ஷன் பண்ணி அதுல வந்து நம்ம மேல வந்து ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு எழுதி அதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வந்து நம்ம செக் ஸ்லிப்ல மேல வந்து எழுதுறோம் ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லி செக் ஸ்லிப்ல நம்ம மென்ஷன் பண்றோம். இந்த பண்டில வந்து நம்ம வந்து லென்த் வைஸா பிரத் வைஸா வந்து நல்லா டைட்டா கட்டுறோம். டைட்டா கட்டி எந்த ஒரு ஆர்டிகளும் ரிஜிஸ்டர் ஆர்டிகளும் மிக்ஸ் ஆகாம இருக்கிற மாதிரி நம்ம கட்டுறோம். இந்த பண்டில வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஏர்மெயில் கவர் ஆஃப் த பேக், ஏர்மெயில் கவர் போட்டு அதை வந்து பேக்ல போடுறோம். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏர்மெயில் பேக்குடைய வெயிட் வந்து should not exceed 30 kg. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. should not exceed 30 kg. இதுல நீங்க முக்கியமா ஞாபகமா பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா வந்து ப்ளூ கலர் தோசி பேக் யூஸ் பண்றோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து லெஸ் தேன் 50 ஆர்டிகல் இருந்துச்சுன்னா எந்த லெஸ் தேன் 50 ஏர்மெயில் ஆர்டிகல் அன்ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகலா இருந்து எந்த இன்சூர்ட் ஆர்டிகல் இல்லாம பார்சல் இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம வந்து அப்ப ஏர்மெயில் கவர் தான் யூஸ் பண்ணுவோம். அதே போல பாத்தீங்கன்னா வந்து ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகலா இருந்துச்சுன்னா 25 ஆர்டிகளுக்கு எக்ஸிட் ஆகாம இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம வந்து ஏர்மெயில் பேக் கட்டலாம். அதே போல வந்து எக்ஸிட் ஆச்சுன்னா வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஏர்மெயில் பேக் கட்ட முடியாது. ஏன்னா வந்து பல்கி சைஸ் பொறுத்து தான் நம்ம வந்து 25 ஆர்டிகல் எக்ஸிட் ஆகி சைஸ் வந்து பெருசா இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் நல்லா பண்டில் டைட்டா லென்த் வைஸ் பிரஸ் வந்து நல்லா டைட்டா கட்டி அதை வந்து என்ன பண்றோம்னா ஏர்மெயில் கவருக்குள்ள போடுறோம். டிபி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏர்மெயில் பேக்குடைய வந்து டோட்டல் வெயிட் வந்து should not exceed 30 kg. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, should not exceed 30 kg. அடுத்தது பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் பண்டில். ரிஜிஸ்டர்ட் பண்டில் பாத்தீங்கன்னா வந்து கலெக்ஷன் ஆஃப் ஃபேஸ்டு அன்இன்சூர்ட் ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகல் ஆஃப் லெட்டர் மெயில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஜிஸ்டர்ட் பண்டில் வந்து பாத்தீங்கன்னா வந்து கலெக்ஷன் ஆஃப் ஃபேஸ் அன்இன்சூர்ட் ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகல் ஆஃப் த லெட்டர் மெயில். புரியுதுங்களா? லெட்டர் மெயில் ஆர்டிகல்ன்றது லெட்டர்ன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதான் ரொம்ப முக்கியமே நமக்கு. கலெக்ஷன் ஆஃப் ஃபேஸ் அண்ட் அன்இன்சூர்ட் ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் லெட்டர் மெயில் வந்து பண்டில் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து அந்த பேக் இதுல வந்து லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். எத்தனை ஆர்டிகல் சொல்லி லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி
அந்த அந்த லிஸ்டையும் என்ன பண்ணோம், பிரிஸ்கிரைப்டு ஃபார்ம் ஆஃப் என்வலப் இருக்கும். பண்டல் ரிஜிஸ்டர் பண்டல் போடுறதுக்கு அந்த என்வலப்புக்குள்ள போடுவோம். அதை கேர்ஃபுல்லா கம் பண்ணி சீல் பண்ணுவோம். இஃப் தேவைப்பட்டா கவர் நமக்கு இல்ல கவர்ல நம்ம இது பண்ண முடியாதுன்னு சொல்லி என்வலப் அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் இன்செர்ட் பண்ண முடியாதுன்னு நினைச்சு அந்த சூழ்நிலைக்கு ஒரு பேக் நம்ம யூஸ் பண்ணிப்போம். அந்த பேக் நம்ம என்ன பண்ணோம், நார்மலா பேக் நல்லா லேபிள் பண்ணி ரிஜிஸ்டர்ட் பண்டல் அப்படின்னு எழுதக்கூடாது. மேல ரிஜிஸ்டர்ட் பண்டல் தான் எழுதணும். சாரி, ரிஜிஸ்டர்ட் பேக் எழுதக்கூடாது. ஏன்னா அது ரிஜிஸ்டர்ட் பண்டல். இது ரிஜிஸ்டர்ட் பண்டல் ஆர் நாட் டியூ பேக். ரிஜிஸ்டர்ட் பண்டல் பேக் ஆர் நாட் டியூ பேக். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதே ரிஜிஸ்டர்ட் பேக் டியூ பேக் வரும். ஆனா ரிஜிஸ்டர்ட் பண்டல் ஆர் நாட் டியூ. எப்போ நம்ம ரிஜிஸ்டர்ட் பண்டல் நம்ம கட்டணும் அப்படின்னா, ஒரு ஆபீஸுக்கு போகக்கூடிய ஆர்டிகல் எக்ஸிட் டூ கிராஸ் பண்ணும்போது தான் நம்ம ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகல் கட்டணும். இப்ப திருப்பத்தூர்ல இருந்து ஜோலார்பேட்டைக்கு நம்ம கட்டுறோம் அப்படின்னா, அப்ப பாத்தீங்கன்னா 3 ஆர்டிகல் இருந்துச்சுன்னா அப்ப நம்ம ரிஜிஸ்டர்ட் பண்டல் கட்டலாம். ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகல் அதை பேஸ் பண்ணி தான். இதை என்ன பண்றோம்னா, நம்ம பண்டல மொத்தமா கட்டுறதுனால இதை சிங்கிள் ஷார்ட்டட் ஆர்டிகலா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பண்டல் ஆர்டிகல் எல்லா ஆர்டிகலுமே they are treated in starting as single ஆர்டிகலா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த ரிஜிஸ்டர்ட் பேக்ல கேஷ் பேக், ஆர்டினரி அண்ட் விபி ரிஜிஸ்டர்ட் லெட்டர்ஸ் அண்ட் பேக்கெட்ஸ் இது ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு. ஹெச்ஓல பாத்தீங்கன்னா ஆரம்ப இந்த கான்செப்ட் வராதுக்கு முன்ன நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ரீச் பேக் நாமே கட்டுவோம். அதுல பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் ஹெச்ஓல ஒரு குறிப்பிட்ட ஹெச்ஓ பேக் கட்டுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பேக்ல ஆர்டினரி லெட்டர் இருக்கும், விபி ரிஜிஸ்டர்டு எல்லாம் இஷ்யூடு என்வலப் எல்லாமே இருக்கும். அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா கேஷ் பேக்கும் இருக்கும். கேஷ் பேக்கையும் உள்ள மென்ஷன் பண்ணி அந்த கேஷ் ரிஜிஸ்டர் லிஸ்ட்ல நாம கேஷ் பேக்கை மென்ஷன் பண்ணுவோம். அது எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரிஜிஸ்டர் பேக்ல ஒரு கேஷ் பேக் இருந்துச்சுன்னா அதை டியூ மெயில் ஸ்டார்டிங் லிஸ்ட்ல என்ன மென்ஷன் பண்ணுவோம், பி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சிம்பிள். ஒரு ரிஜிஸ்டர்ட் பேக்ல கேஷ் பேக் இருந்துச்சுன்னா அது பாத்தீங்கன்னா டியூ மெயில் ஸ்டார்டிங் லிஸ்ட்ல என்ன சிம்பிள்ல மென்ஷன் பண்ணுவாங்க, பி என்ற சிம்பிள்ல மென்ஷன் பண்ணுவாங்க. ரிஜிஸ்டர்ட் பேக் டியூ பேக். இந்த ரிஜிஸ்டர் லிஸ்ட் பாத்தீங்கன்னா கேஷ் ரிஜிஸ்டர் லிஸ்ட்ல கேஷ் அனுப்பும் போது பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா டேட் ஸ்டாம்ப் ட்ரெஸரி டேட் ஸ்டாம்ப் இருக்கணும். அப்படி ட்ரெஸரி டேட் ஸ்டாம்ப் இல்லாத பட்சத்துல ரவுண்ட் நம்பர் டேட் ஸ்டாம்ப் கம்பல்சரி இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ரிஜிஸ்டர் லிஸ்ட்ல பேக்ல நம்ம அனுப்புறோம் இல்லைங்களா, அதுல நம்ம கேஷை மென்ஷன் பண்றோம். பி என்ற சிம்பிள் டியூ மெயில் ஸ்டார்டிங்ஸ்ல பி என்ற சிம்பிள் இருக்கும். நம்ம ரிஜிஸ்டர் லிஸ்ட்ல கேஷை மென்ஷன் பண்ணும்போது அதுல டேட் நம்ம ஆபீஸ் டேட் ஸ்டாம்போட பிளஸ் ட்ரெஸரி டேட் ஸ்டாம்ப் இருக்கணும். அது இல்லாத பட்சத்துல ரவுண்ட் நம்பர் டேட் ஸ்டாம்ப் இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் பேக். ஸ்பீட் போஸ்ட் பேக்னா உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல், ஸ்பீட் போஸ்ட் மணி ஆர்டர். முன்ன இருந்துச்சு ஸ்பீட் போஸ்ட் மணி ஆர்டர். இப்பெல்லாம் அந்த எல்லாம் இஎம் அந்த கான்செப்டே கிடையாது. வித் ஸ்பீட் லிஸ்ட் உள்ள இருக்கணும் அந்த பேக்ல. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பீட் லிஸ்ட்ல என்ன இருக்கு, நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ், எத்தனை ஆர்டிகல் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கீழே டோட்டல் பாட்டம்ல எழுதுவோம் நம்ம. அதுதான் ஸ்பீட் போஸ்ட் பேக். இன்சூர்ட் பண்டல். இன்சூர்ட் பண்டல் பாத்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் இன்சூர்ட் லெட்டர்ஸ் என்க்ளோஸ்டு டுகெதர் வித் லிஸ்ட். எத்தனை இன்சூர்ட் லெட்டர் இருக்குதோ பண்டல் பாத்தீங்கன்னா, இப்போ ரிஜிஸ்டர் பண்டல் பாத்தீங்கன்னா மோர் தென் 2, ஒரு ஆபீஸ்க்கு மோர் தென் 2 இருந்தா நம்ம கட்டுவோம். அதே போல பாத்தீங்கன்னா இங்க நீங்க படிக்கும்போது டெபிசைட் பண்ணி படிங்க. ரிஜிஸ்டர் பண்டல் கட்டுறதுனா மோர் தென் 2 இருந்தா தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்டல் பண்ணுவோம் ஒரு ஆபீஸுக்கு. அதே போல இன்சூர்ட் பண்டல் இருந்துச்சுன்னா மோர் தென் 1, ஒன்னுக்கு மேல 2 ஆர்டிகல் இருந்தாதான் நம்ம பேக் கட்ட முடியும். அங்க பாத்தீங்கன்னா எக்ஸிட் 2னா அங்க 3 இருக்கணும் ரிஜிஸ்டர் பண்டல். இங்க 2 ஆர்டிகலாவது 2 இன்சூர்ட் லெட்டராவது இருந்தாதான் நம்ம ஒரு இன்சூர்ட் பண்டல் நாம இன்சூர்ட் பண்டல் கண்டுவோம். நல்லா இன்சூர்ட் பண்டல் டியூ பேக் கிடையாது. அதான் ரொம்ப முக்கியம். Insured bundles are prepared when the number of insured letters for dispatch to a post office is more than 1. அப்படின்னா 2 ஆர்டிகல் மேல 2 ஆர்டிகல் இருக்கணும் கம்பல்சரி. படிக்கும்போது டிஃபரன்ஷியேட் பண்ணி படிங்க. அதே போல பாத்தீங்கன்னா இன்சூர்ட் லெட்டர் அண்ட் இன்சூர்ட் பண்டல் ஒரு மெயில் ஆபீஸ் மூலியமா நாம பேக் கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சூர்ட் பண்டல்ஸ் கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோர் தென் 10 இருக்கணும். when the number of insured letters and insured bundles to be disposed of through a mail office, மெயில் ஆபீஸ் மூலியமா ஒரு இன்சூர்ட் லெட்டரையும் இன்சூர்ட் பண்டலையும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ பண்டல் கட்டணும்னா எத்தனை இருக்கணும், மோர் தேன் 10 இருக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா இன்சூர்ட் பண்டல் நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல கட்டுறதா இருந்துச்சுன்னா மோர் தேன் 1 இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இன்சூர்ட் லெட்டர் பேக் ஷுட் பி dispatched inside the registered bag. ரிஜிஸ்டர் பேக்ல தான் இன்சூர்ட் பண்டல் வைப்போம். அதுல பாத்தீங்கன்னா இன்சூர்ட் பண்டல் சொல்லிட்டு எத்தனை சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். நம்ம ரிஜிஸ்டர் லிஸ்ட்ல இன்சூர்ட் பண்டல் அப்படின்னு சொல்லி ரிமார்க்ஸ்ல கீழே நம்ம மென்ஷன் பண்ணுவோம். நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா பார்சல் பேக். பார்சல் பேக்னா எல்லாருமே தெரிஞ்சுதான். பார்சல் இருக்கும், விபி இருக்கும், இன்சூர்ட் பேக் இருக்கும் பார்சல் பேக்ல.
அது பாத்தீங்கன்னா வந்து அந்த பார்சல் லிஸ்ட்ல என்னென்ன இருக்கும், என்னென்ன பார்சல் வித் நம்பரோட இருக்கும், அது எல்லாமே டீடைலா இருக்கும். அந்த பார்சல் பேக், டியூ பேக் ஆர் நாட் டியூ பேக்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்சல் பேக் ஆர் நாட் டியூ பேக், இஷ்யூட் பேக் ஆர் நாட் டியூ பேக். இதை வந்து அன்யூஷுவல் மெயில் தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். பார்சல் பேக் வந்து நம்ம வந்து அன்யூஷுவல் மெயில தான் ட்ரீட் பண்ணுவோம். யூஷுவல் மெயில்ன்றது நம்ம டெய்லியும் கட்டுறது தான் யூஷுவல் மெயில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம டெய்லியும் வந்து ஒரு ஆபீஸ் என்னென்ன கட்டுறோம் பேக், அதை வந்து யூஷுவல் மெயிலா சொல்லுவோம். திடீர்னு எதிர்பாராம இப்ப பார்சல் வந்து நம்ம புக்கானா கட்டுறோம், புக்காகாத பட்சத்துல நம்ம என்ன பண்ண போறோம், மில்லிஸ்ட் போடக்கூடாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்டிகல்ல வந்து பார்சல் பேக்ல நம்ம என்ன சொல்லுவோம், அன்யூஷுவல் மெயில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்சூர்ட் பேக், ஒரு ஆர்டிகல்ல வந்து இன்சூர்ட் கட்டுறோம், இன்சூர் பண்றோம், அந்த ஆர்டிகலை வந்து சேஃபா போகணும், செக்யூரிட்டியா போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பேக், அந்த ஆர்டிகல் வந்து இன்சூர் பேக்கா நம்ம கட்டுறோம். இன்சூர் பேக் கட்டி எதுக்காக கட்டுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அஃபோர்ட் தம் கிரேட்டஸ்ட் செக்யூரிட்டி, அதனுடைய பாதுகாப்புக்காக. இது அந்த இன்சூர் பேக் வந்து பாத்தீங்கன்னா வந்து டியூ மெயிலையும் வராது, அன்யூஷுவல் இதுலயும் வராது. புரியுதுங்களா? இது வந்து ஆர்டினரி பார்சல் லிஸ்ட்ல தான் வரும். இது பாத்தீங்கன்னா வந்து இன்சூர் பேக்கை வந்து லூஸ்ல வந்து நம்ம டெஸ்பேச்சே பண்ணக்கூடாது. ஆனா இதை வந்து என்ன பண்ணணும், பார்சல் பேக் அப்படி இல்லைன்னா மெயில் பேக்ல நம்ம மென்ஷன் பண்ணணும். இன்சூர் பேக் ஒன்று கட்டிட்டு நம்ம பாட்டு வந்து பேக் நம்ம பாட்டு அமைச்சிடக்கூடாது. அதை ஒன்று பார்சல் பேக் இருந்தா பார்சல் பேக்ல மென்ஷன் பண்ணி பார்சல் பேக் உள்ள போடணும். அப்படி பார்சல் பேக் இல்லாத பட்சத்துல மெயில் பேக்ல வந்து நம்ம மென்ஷன் பண்ணி மெயில் பேக்ல உள்ள போடணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஷார்டிங் ஆஃபீஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இன்சூர் பேக் கட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து 2 பேக் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க. நமக்கு எப்படி இன்சூர் வந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா ஒரு சில நேரத்துல வந்து இன்சூர் கவர் போடுவாங்க, ஒரு சில வந்து இன்சூர் பேக்கை போட்டு வெயிட் எல்லாம் மென்ஷன் பண்ணி அனுப்புவாங்க. அது போலதான் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஷார்டிங் ஆஃபீஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்சூர் பாக்ஸோட செக்யூரிட்டிக்காக வந்து பாதுகாப்புக்காக டபுள் கேன்வாஸ் பேக்கை போட்டு இன்சூர் பேக்கை க்ளோஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக். ரிஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக்னா ஆல்ரெடி சொன்னதான் நம்ம. பேக்கெட் பேக் கண்டெயின் ஹெவி ரிஜிஸ்டர்ட் பேக்கெட்ஸ் அண்ட் ரிஜிஸ்டர் லிஸ்ட். அண்ணாமலை யூனிவர்சிட்டி இந்த பிரிண்டட் புக்ஸ் இந்த செகண்ட் கிளாஸ் ஆர்டிகலா வந்து நம்ம புக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆர்டிகலா புக் பண்ணுவோம். அப்படி ரிஜிஸ்டர் புக் பண்ணும்போது அந்த ஆர்டிகலா வந்து நம்ம ரிஜிஸ்டர் லிஸ்ட்ல வந்து இது பண்ண முடியாது. ஏன்னா ஆர்டிகல் இதாக, அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேக் வந்து பேக்கெட்டா வந்து கட்டுவோம். நம்ம அந்த புக்ஸ் எல்லாம் வந்து பேக்கெட்டா கட்டி அது தனியா தான் இது பண்ணுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ரிஜிஸ்டர் பேக்கெட் பேக் வந்து டியூ பேக்ஸ். நல்லா ஞாபகம் வச்சோம். ரிஜிஸ்டர் பேக்கெட் பேக் வந்து டியூ பேக், ஏன்னா வந்து அது ரிஜிஸ்டர்டு லெட்டர் மெயில் வரதுனால வந்து நல்ல ஞாபகம் வச்சு ரிஜிஸ்டர் பேக்கெட் பேக்ன்றது வந்து பாத்தீங்கன்னா லெட்டர் மெயில் வரதுனால அது வந்து டியூ மெயில். அது இது வந்து பாத்தீங்கன்னா வந்து மெயில் லிஸ்ட்ல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆர்பி. ஒரு ரிஜிஸ்டர் பேக்கெட் பேக் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த மெயில் லிஸ்ட்ல நம்ம ஆர்பின்னு வந்து மென்ஷன் பண்ணிருப்போம். மென்ஷன் பண்ணணும், மென்ஷன் பண்ணா ஒரு ரிஜிஸ்டர் பேக்கெட் பேக் ஒன்று இருக்குன்னு அர்த்தம். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில நம்ம சமயத்துல ரிஜிஸ்டர் பேக்கெட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ரிஜிஸ்டர் லிஸ்ட்ல நம்ம அதை மென்ஷன் பண்ணக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஜிஸ்டர் லிஸ்ட்ல வந்து நம்ம அந்த பார்சல வந்து ரிஜிஸ்டர் பேக்குள்ள போட்டு கட்டுற மாதிரி இருந்தாதான் வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பேக்ல நம்ம வந்து ஆர்பின்னு மென்ஷன் பண்ணி இது பண்றோம். அப்படி இல்லாத பட்சத்துல ரிஜிஸ்டர் பேக்கெட் ரொம்ப பெருசா இருக்குது, புக்ஸ் ரொம்ப பெருசா இருக்குது அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா அதை ரிஜிஸ்டர் லிஸ்ட்ல மென்ஷன் பண்ணாம அதை வந்து ஆர்பி க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரிஜிஸ்டர் பேக்ல மென்ஷன் பண்ணி மெயில் பேக்ல போடுறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஜிஸ்டர் பேக்கெட் பேக் வந்து நம்ம வந்து ரொம்ப பெருசா இருக்கிற சமயத்துல அதை வந்து ரிஜிஸ்டர் லிஸ்ட்ல நம்ம வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது. அதை வந்து நம்ம என்ன பண்றோம், ஆர்பி பேக் க்ளோஸ்ட்னு மென்ஷன் பண்ணி அது தனியா பேக் கட்டி தனியா போடுறோம். அடுத்து வந்து பேக்கெட் பேக். பேக்கெட் பேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப எஸ்ஓ எல்லாம் பாத்திருப்பீங்க. நம்ம வந்து பிஎஸ்சி எல்லாம் இன்டர்ன் போட்டோம்னா இல்ல வந்து டிவிஷனல்ஸோ ஒரு பேப்பரோ ஏதோ ஒன்று கட்டணும்னா நம்ம வந்து பேக்கெட் பேக் கட்டி அனுப்புவோம். அதுதான் பேக்கெட் பேக் பாத்தீங்கன்னா பேக்ஸ் ரிட்டர்ன் எம்டி டு இபிஓ, யூனிட் பேக் ஆஃபீஸ், டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ், சென்ட்ரல் பேக் ஆஃபீஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ். அப்படி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம என்ன சொல்றோம்னா சச் பேக்ஸ் ஆர் ட்ரீட்டட் அஸ் பேக்கெட் பேக்னு சொல்றோம். இந்த பேக்கெட் பேக் வந்து பாத்தீங்கன்னா நாட் டியூ பேக். அது அன்யூஷுவல் மெயில் தான். ஏன்னா எப்பயாவது ஒரு டைம் தான் நம்ம பேக் கட்டுறோம், அதனால வந்து அது அன்யூஷுவல் மெயில் தான். அடுத்தது டிரான்சிட் பேக். டிரான்சிட் பேக் அப்படின்னா உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கிறேன். ஒன்லி வந்து க்ளோஸ்டு ஆர்டிகல் தான், க்ளோஸ்டு பேக் தான். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆபீஸ்ல இருந்து இன்னொரு ஆபீஸ் நிறைய பேக் போகுது. அந்த போக சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதை வந்து ஒரே பேக்கை கட்டி கட்டினோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட்லிங் வந்து நமக்கு வந்து குறையுது. அதுக்காக தான் டிரான்சிட் பேக் இஸ் யூஸ்டு டு என்க்ளோஸ் செவரல் பேக்ஸ் இன்டு சேம் ஆபீஸ். இப்போ வந்து திருப்பத்தூர்ல இருந்து ஜோலார்பேட் ஆபீஸுக்கு 10 பேக் போகுதுன்னா நாம வந்து 10 பேக் தனித்தனியா அனுப்பாம மொத்தமா ஒரே பேக்ல போட்டு டேக்ல வந்து ஜோலார்பேட் ஆரம்பிச்சு மென்ஷன் பண்ணிட்டோம்னா அதை வந்து நம்ம ஹேண்ட்லிங் வந்து பிரச்சனை இல்லாம வந்து அழகா வந்து பேக் வந்து டெஸ்டினேஷன் ஈஸியா போய் சேரும். அதுதான் டிரான்சிட் பேக் மஸ்ட் கண்டெயின் எ மெயில் லிஸ்ட். இப்ப எஸ்ஓல இருக்கிறவங்க கூட பேக் கட்டினாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா வந்து மெயில் ஆர்டிகல் மெயில்ஸ் போடுறோம். மெயில்ஸ்குள்ளதான் வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பேக் எல்லாம் பார்சல் பேக் கூட வந்து உள்ளதான் போட்டான்னு சொல்றோம், தனியா போடுறது இல்லை. நம்ம
தனியா போட்டு வந்து கட்டுறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய வந்து செக்யூரிட்டிக்காக ஒரே பேக் வந்து ஹேண்டில் பண்ணலாம். 10 பேக் ஹேண்டில் பண்ணா ஏதாவது ஒரு பேக் மிஸ் ஆகிறதுனால ஒரே பேக் ஹேண்டில் பண்ற ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து அதை கட்டுறோம். டிரான்சிட் பேக்ஸா டியூ பேக்ஸ்னால ஞாபகம் வச்சாங்க. டிரான்சிட் பேக்ஸா டியூ பேக். அடுத்தது பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் பேக். அக்கௌண்ட் பேக்ன்றது பாத்தீங்கன்னா வந்து ஹெச்ஓல இருந்து எஸ்ஓக்கும் எஸ்ஓல இருந்து ஹெச்ஓக்கும் கட்டுறது தான் அக்கௌண்ட் பேக். அக்கௌண்ட் பேக் இஸ் யூஸ்ட் பிட்வீன் எ சப் ஆஃபீஸ் அண்ட் இஸ் ஹெட் ஆஃபீஸ். அதுல வந்து என்ன இருக்கும், கேஷ் பேக் இருக்கும், ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஆர்டிகல்ஸ் இப்ப கிடையாது, டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கும். என்ன அந்த அக்கௌண்ட்டுக்கு சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸோ அது எல்லாமே இருக்கும். அண்ட் அக்கௌண்ட் பேக் இஸ் யூஸ்ட் பிட்வீன் எ சப் ஆஃபீஸ் அண்ட் இஸ் ஹெட் ஆஃபீஸ் டு என்க்ளோஸ் கேஷ் பேக். கேஷ் பேக் கண்டிப்பா கேஷ் எப்பயாவது கட்ட வேண்டிய சமயத்தில் கேஷ் பேக் இருக்கும், ஆர்டிகல்ஸ் இருக்கும், டாக்குமெண்ட்ஸ் கனெக்டட் வித் அக்கௌண்ட்ஸ். அந்த அக்கௌண்ட் என்னன்னா எஸ்பி வவுச்சர்ஸ், ஆர்பிஎல்ஐ வவுச்சர்ஸ், எஸ்பி டாக்குமெண்ட், ஆர்பிஎல்ஐ டாக்குமெண்ட், இந்த மாதிரி எம்எஃப்ஐ வவுச்சர்ஸ் இதெல்லாம் வந்து அந்த அக்கௌண்ட் பேக்ல இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஹெச்ஓல இருந்து எஸ்ஓக்கு பேக் கட்டணும். ஹெச்ஓல இருந்து எஸ்ஓக்கு பேக் கட்டும் போது அதனுடைய முக்கியமான டாக்குமெண்ட் எஸ்ஓ ஸ்லிப் இருக்கும். எஸ்ஓ ஸ்லிப் இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து எஸ்ஓல இருந்து ஹெச்ஓ கட்டினா அது வந்து எஸ்ஓ டெய்லி அக்கௌண்ட் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெச்ஓல இருந்து எஸ்ஓ கட்டினா எஸ்ஓ ஸ்லிப், எஸ்ஓல இருந்து ஹெச்ஓ கட்டினா எஸ்ஓ டெய்லி அக்கௌண்ட் இருக்கும். அக்கௌண்ட் பேக் வந்து லூசா தனியாவும் அனுப்பிச்சுடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் மெயில் பேக்குள்ள தான் போட்டு அனுப்புறாங்க. இப்ப நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து மெயில் பேக்குள்ள தான் நம்ம போடுறோம். ஆனா ஹெச்ஓல கட்டும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனியாவே டிபி கட்டி அனுப்பி விட்டுருந்தாங்க. அக்கௌண்ட் பேக் சார் டியூ பேக். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச் ஆபீஸ் பேக். பிரான்ச் ஆபீஸ் பேக்ன்றது ஒன்றும் இல்லை, பிரான்ச் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சுதான் பிஓல இருந்து எஸ்ஓக்கு, எஸ்ஓல இருந்து பிஓ கட்டுறதா வந்து பிரான்ச் ஆபீஸ் பேக். அதே சேம் கண்டிஷன் தான். கேஷ் பேக் இருக்கும், ஆர்டிகல்ஸ், இதுல வந்து ஆர்டிகல்ஸ் இருக்கும், டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். டாக்குமெண்ட்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இது வந்து அதே சேம் தான். பிரான்ச் ஆபீஸ் பேக்கை நம்ம தனியாகவும் கட்டி அனுப்பலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் மெயில் பேக்ல நாம வந்து மெயில் பேக்ல போட்டு தான் அனுப்புறோம் அக்கௌண்ட் பேக் எல்லாம், பிஓ பேக் எல்லாமே வந்து. இது பாத்தீங்கன்னா வந்து பிரான்ச் ஆபீஸ் பேக் சார் டியூ பேக். அது வந்து நம்ம வந்து டெய்லி கட்டுற பேக் டியூ. நம்ம என்னென்ன பேக் டெய்லி கட்டுறோமே அதெல்லாமே டியூ பேக் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது பாத்தீங்கன்னா ஸ்லிப் வந்து எஸ்ஓல இருந்து பிஓ போறதா இருந்துச்சுன்னா பிஓ ஸ்லிப். அதே போல பிஓல இருந்து எஸ்ஓ போறதா இருந்துச்சுன்னா பிஓ டெய்லி அக்கௌண்ட். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. கேஷ் பேக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரெமிட்டன்ஸ் ஆஃப் கேஷ் பிட்வீன் போஸ்ட் ஆஃபீஸ். கேஷ் பேக் வந்து கேஷ் வந்து ரெமிட்டன்ஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். கேஷ் பேக் வந்து நாட் டியூ பேக். ஏன்னா வந்து நம்ம கேஷ் இருந்தா கட்ட போறோம், இல்லைன்னா கட்ட போறது இல்லை. அதனால வந்து நாட் டியூ பேக்ஸ். அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த கேஷ் பேக் நம்ம என்ன பண்ணுவோம், அக்கௌண்ட் பேக்ல கட்டுறோம், ரீச் பேக்ல கட்டி அனுப்புறோம், பிரான்ச் ஆபீஸ் பேக்ல கட்டி அனுப்புறோம். புரியுதுங்களா? அதே சமயத்துல நம்ம வந்து இந்த கேஷ் வந்து நம்ம என்ன பண்றோம், சார்ஜர் போஸ்ட்மேன், வில்லேஜ் போஸ்ட்மேன், ஓவர்சீர் ஆர் ஜிடிஎஸ் மூலியமா கூட நம்ம அதர் சப்பார்டினேட் ஜிடிஎஸ் மூலியமா கூட அனுப்பிச்சுடுறோம் நம்ம. ஏன்னா ஜிடிஎஸ்க்கும் 1 lakh இருக்குது, டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் 5 lakhs வரை எலிஜிபிள். புரியுதுங்களா? அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் பேக். இந்த ஸ்பெஷல் பேக் பாத்தீங்கன்னா வந்து கரஸ்பாண்டன்ஸ் ஆஃப், இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, கரஸ்பாண்டன்ஸ் ஆஃப் ஹை ஆபீசர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். அவங்களுக்குள்ள நடக்கிற வந்து ஹை ஆபீசருக்குள்ள நடக்கிற கரஸ்பாண்டன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் பேக்கா வரும். புரியுதுங்களா? A special bag is used to enclose correspondence of high officers of government mentioned in the BO 8 part 1ல. புரியுதுங்களா? அவங்களுக்குள்ள இருக்கிற கரஸ்பாண்டன்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹை ஆபீசர்ஸ்குள்ள இருக்கிற கரஸ்பாண்டன்ஸ் வந்து ஸ்பெஷல் பேக் வந்து நம்ம கட்டுறோம். அதே போல வந்து கரஸ்பாண்ட் ஆஃப் டிஜி டூர், நம்ம டிஜி வந்து டூர்ல எப்பயாவது இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து அவருடைய கரஸ்பாண்டன்ஸ் வந்து நாம வந்து ஸ்பெஷல் பேக் கட்டி தான் அனுப்புவோம் நம்ம. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் பேக்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகல் ஆஃப் லெட்டர் மெயில். இது வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் பண்டலா கட்டி ரீச் மென்ஷன் பண்ணி டாப்ல வந்து மென்ஷன் பண்ணுவோம் ஸ்பெஷல் பேக் அப்படின்னு சொல்லி. ஸ்பெஷல் பேக் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கரஸ்பாண்டிங் ஆஃப் ஹை ஆபீசர்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல வந்து கரஸ்பாண்டன்ஸ் ஆஃப் டிஜி ஆஃப் போஸ்ட் மென் ஆன் டூர், இதுதான் வந்து ஸ்பெஷல் பேக். இது ஸ்பெஷல் பேக் பாத்தீங்கன்னா வந்து நாட் டியூ பேக். இது வந்து எப்பயாவது ஒரு டைம் தான் வரும், அதனால வந்து நாட் டியூ பேக். தே ஆர் ட்ரீட்டட் அஸ் அன்யூஷுவல் மெயில். கேம்ப் பேக். இது கேம்ப் பேக் பாத்தீங்கன்னா வந்து அதுல பாத்தீங்கன்னா வந்து கரஸ்பாண்டன்ஸ் ஆஃப், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பெஷல் பேக் வந்து நீங்க படிக்கும் போது ஸ்பெஷல் பேக் நினைக்கும் போது என்னன்னா கரஸ்பாண்டன்ஸ் ஆஃப் ஹை அபிஷியல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஆபீஸ் ஃபைல்ஸ், அதர் ஆபீஸ் பேப்பர்ஸ் அண்ட் க்ளோஸ் பை செக்ரட்டரியில க்ளோஸ் பண்ணோம். அப்படி இல்லாத ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் த ஆபீஸ் ஆஃப் த ஹையர் ஆபீசர், சிபிஎம்ஜி இது போல ஆபீஸ் இருக்கிறது. நம்ம வந்து செக்ரட்டரி இதுல வந்து பேகை வந்து கேம்ப் பேகை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆபீஸ் ஃபைல் இருக்கும், அதர் ஆபீஸ் பேப்பர்ஸ் இருக்கும், ஏதாவது டிராப்ட் இருக்கும், ஆர்டர்ஸ் இருக்கும். இதுல எல்லாம் அதுதான்
இது வந்து பாத்தீங்கன்னா வந்து கேம்ப்ல இருக்கும்போது இது யூஸ் பண்றதா வந்து கேம்ப் வந்து இப்போ நம்ம டிஜி வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா செக்ரட்டரியில ஒரு பேக் க்ளோஸ் பண்ணி சென்னைக்கு அனுப்புறாங்க. அந்த பேக்கை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா கேம்ப் பேக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கேம்ப் பேக்ஸ் ஆர் நாட் டியூ பேக், they are treated as unusual mail. நல்லா ஞாபகம் வச்சோம். கேம்ப் பேக்ன்றது இது. ஏன்னா முன்னாடி கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ் சொல்லி ஒண்ணு வரும், அதுக்காக சொல்றேன். டெலிகிராஃப் கவர், டெலிகிராஃப் கவர் பாத்தீங்கன்னா ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா TI-60 இஸ் யூஸ்டு டு என்க்ளோஸ் எக்ஸ்பிரஸ் டெலிகிராம்ஸ். புரியுதுங்களா? டெலிகிராம் வந்து முன்ன நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். அப்ப வந்து அதே சிலபஸ் ஒன்னும் இருக்குது, அதை டெலிட் பண்ணலவங்க. டெலிகிராஃப் கவர் இஸ் யூஸ்டு டு என்க்ளோஸ் எக்ஸ்பிரஸ் டெலிகிராம்ஸ். டெலிகிராஃப் என்வலப், அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்வலப் கவர் இருக்கும். அந்த என்வலப் கவர்ல போட்டு அனுப்பிச்சாங்கன்னா இது வந்து முக்கியமான டாக்குமெண்ட், ரொம்ப அவசரம், அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அதோட ப்ராசஸ் கொஞ்சம் வேகமா இருக்கும். அதுக்காக தான் வந்து வந்து இது சொல்லுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அப்படி இல்லாத வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெலிகிராஃப் ஆஃபீஸ்ல இருந்து இன்னொரு டெலிகிராஃப் ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம அனுப்பிச்சு விடுவோம். புரியுதுங்களா? தே ஆர் ட்ரீட்டட் அஸ் அன்யூஷுவல் மெயில். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து அன்யூஷுவல் மெயில் தான். இது வந்து லூஸ்லயும் வந்து அனுப்பலாம். அது ஏதாவது ஒரு சில கண்டிஷன், ஒரு சில நேரத்துல ரொம்ப அர்ஜென்ட் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா மெயில் பேக் ஆர் டிரான்சிட் பேக்ல அனுப்பிச்சு விடுவோம். இதுல நீங்க பார்க்க வேண்டியது ஃபார்ம் TI-60 மட்டும் நல்லா ஞாபகம் நோட் பண்ணிக்கோங்க. சேஞ்சிங் ஸ்டேஷன். சேஞ்சிங் ஸ்டேஷன்ன்றது ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, செக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அன்னைக்கு கிளாஸ் எடுக்கும்போது, லாஸ்டா கிளாஸ் எடுக்கும்போது கோயம்புத்தூர்ல வந்து சென்னைக்கு ஒரு பீட், அதுதான் ஒரு பீட்ன்றது பாத்தீங்கன்னா போறது ஒரு பீட்டு, திருப்பி வரது ஒரு பீட்டு. கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு வந்து ஒரு ட்ரெயின் போகுது. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு ஒரு வந்து ட்ரெயின் வருது, செக்ஷன் வருது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள வந்து ஆர்டிகல்ஸ் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிக்குவாங்க, சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து சேஞ்சிங் ஸ்டேஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சேஞ்சிங் ஸ்டேஷன்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து செக்ஷன்ஸ் அண்ட் டிரான்சிட் செக்ஷன் வந்து மெயில்ல வந்து இவங்க கிட்ட இருக்கிறது அவங்க கிட்ட இருக்கிறது இவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிறது தான் வந்து சேஞ்சிங் ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன் வேர் த பீட் ஆஃப் த ட்ரூ டிரான்சிட் செக்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரூ டிரான்சிட் செக்ஷன் ஜாயின் அண்ட் வென் த மெயில்ஸ் brought by one of them or hand over the other is. ஒருத்தர் கிட்ட இன்னொருத்தருக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், சேஞ்சிங் ஸ்டேஷன் சொல்லி சொல்றோம். கனெக்டிங் ஸ்டேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சேஞ்சிங் ஸ்டேஷன் என்ன சொன்னேன், ஒரு பீட்ல இருந்து ஒரு செக்ஷன், டிரான்சிட் செக்ஷன் வந்து இன்னொரு டிரான்சிட் செக்ஷனுக்கு ஆர்டிகல் ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு பேர் வந்து நான் வந்து சேஞ்சிங் ஸ்டேஷன் சொல்லி சொன்னேன். இது கனெக்டிங் ஸ்டேஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆர்எம்எஸ் செக்ஷனே வந்து ஒரு ட்ரெயின்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஆர்எம்எஸ் செக்ஷனுக்கு இமிடியேட்டா சேஞ்ச் பண்ணணும், கனெக்ஷன் பண்ணும் அப்படின்னு வரும்போது அது கனெக்டிங் ஸ்டேஷன். நல்லா ஞாபகம் வச்சாங்க. ஒரு ஆர்எம்எஸ் செக்ஷன் ஆஃப் ட்ரெயின் வந்து ஒர்க் இருக்குது. அதுல இருந்து இமிடியேட் கனெக்ஷன் வித் அதர் ட்ரெயின். உடனுக்குடனே வந்து டைமே இருக்காது, ரொம்ப அவசரமா வேலை செய்வாங்க. அது அந்த மாதிரி அவசரமா வேலை செய்யறதுக்கு பேர் தான் வந்து நம்ம கனெக்டிங் ஸ்டேஷன் சொல்றோம். அதே டைம்ல இன்னொரு ட்ரெயின் வந்து அதே மாதிரி இன்னொரு கனெக்டிங் வந்து ஆப்போசிட்ல ஒரு ட்ரெயின் வந்து டிபார்ச்சர் ட்ரெயின் வந்து இருக்காங்க அப்படின்னா டைம் இருக்குது, அவங்க ஆர்டிகல் வந்து சேஞ்ச் பண்றதுக்கு வந்து டைம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து நம்ம என்ன சொல்றோம், அதை வந்து கனெக்டிங் செக்ஷன் அப்படின்னு ஸ்டேஷன் சொல்லி சொல்லக்கூடாது. சாரி, இது தப்பா மென்ஷன் பண்ணிருங்க. இது வந்து கனெக்டிங் ஸ்டேஷன். பாருங்க, கனெக்டிங் ஸ்டேஷன் இஸ் an RMS section working in a train in immediate connection with another train. உடனே கனெக்ட் பண்றது வந்து RMS செக்ஷன். அது வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிங் ஸ்டேஷன் சொல்லி சொல்றோம். அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க. அங்க சேஞ்சிங் ஸ்டேஷன் என்ன சொன்னோம், நம்ம டிரான்சிட் செக்ஷன் வந்து இன்னொரு டிரான்சிட் செக்ஷன் ஆர்டிகல் ஹேண்ட் ஓவர் பண்றது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு RMS செக்ஷனே வந்து இமிடியேட்டா என்னோட RMS செக்ஷனோட கனெக்ட் பண்றது பேர் வந்து கனெக்டிங் ஸ்டேஷன். அவங்களுக்கு அந்த ஆர்டிகல் சேஞ்ச் பண்றதுக்கு டைம் இது நல்லா ஃப்ரீயா இருக்குது, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த இன்டர்வல் பிட்வீன் த அரைவல் ஆஃப் ஒன் செக்ஷன் அண்ட் த டிபார்ச்சர் ஆஃப் அனதர் இஸ் சஃபிஷியன்ட் டு கனெக்ட் பேக்ஸ். நல்லா டைம் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து கனெக்டிங் ஸ்டேஷன் சொல்லி சொல்ல மாட்டோம். இது வந்து நான் தப்பா டைப் பண்ணிட்டு இருக்கேன். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா ஓவர் டைம் டியூட்டி. ஓவர் டைம் டியூட்டின்றது என்ன, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்க டியூட்டியோட இன்னொரு அடிஷனலா டியூட்டி பார்ப்போம். அதுதான் இப்ப ஏற்கனவே பார்த்துட்டு இருக்க டியூட்டி முடிச்சுட்டு அடிஷனலா டியூட்டி பார்த்தா அதுதான் நம்ம ஓவர் டைம் டியூட்டின்னு சொல்லி சொல்றோம். இட் மீன்ஸ் a duty performed by under the orders of superintendent, assistant superintendent, inspector or record officer by a starting assistant. அவங்க யார் கொடுப்பாங்க, ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட், மெயில் கார்டு, வேன் பியூன், போர்ட்டர், அதர் ஸ்டாஃப் ஆஃப் த RMS ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் பிரிஸ்கிரைப்டு டைம் ஆஃப் டியூட்டி. அவங்களுடைய ஏற்கனவே இருக்கிற டியூட்டி முடிச்சுட்டு அடிஷனலா டியூட்டி பண்ணாதான் அது வந்து ஓவர் டைம் டியூட்டின்னு சொல்லி சொல்றோம். ரெஸ்ட் ஹவுஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து நம்ம சேஞ்சிங் ஸ்டேஷன் சொல்லி சொன்னோம் இல்லைங்களா, அவங்க அந்த சேஞ்சிங் ஸ்டேஷன் அவங்களுக்கு வந்து அதுல ஒர்க் பண்ண முடியல மெயில் கார்டு, வேன் பியூன் இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு அகாமடேஷன் தேவை. அதுக்காக தான் வந்து நம்ம வந்து ரெஸ்ட் ஹவுஸ் சொல்லி சொல்றோம். ரெஸ்ட் ஹவுசஸ் ஆர் ஹவுசஸ் ஆர் ரூம்ஸ் ப்ரொவைடட் டெர்மினல். ஏதாவது ஒரு பிளேஸ்ல ஜாயின் பண்ற இடத்துல நம்ம டெர்மினல் சொல்றோம். அப்படி இல்லாத பட்சத்துல சேஞ்சிங் ஸ்டேஷன்ஸ் ஃபார் அகாமடேஷன் ஆஃப் அதுல ஒர்க் பண்ற மெயில் ஏஜென்ட், மெயில் கார்டு ஆர் வேன் பியூன். எப்ப அவங்களுக்கு தேவைப்படுதோ அப்ப வந்து கம்பல்சரி நம்ம வந்து இது பண்றோம். அந்த வேர் அப்சல்யூட் நெசசரி. கேஹெச்டிபி இது வந்து பாத்தீங்கன்னா வந்து
when a lot of bags are available at a distance places KGTP facility is utilized. அதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சென்னையில இருந்து பெங்களூருக்கு வந்து ஒரு 500 பேக் கட்டுறோம். அந்த 500 பேக் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அப்படியே நம்ம வந்து KGTPல போடாம கட்டணும்னா அதை வந்து ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கணும். அப்பப்போ வந்து இன்னொரு பேக் வரும்போது தூக்கி அங்க பக்கத்துல போடணும், அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணாம இருக்கிற என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பெரிய பேக்ல போட்டு கட்டிட்டு அதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா மெயில் அந்த ட்ரெயின்ல வந்து நமக்கு ஒரு ட்ரெயின்ல வந்து ஒரு போர்ஷன்ல வந்து அதை அந்த பேக்கை போட்டு நம்ம வந்து அதை வந்து லாக் பண்ணிக்கிறோம். அந்த ஒரு பாதியை மட்டும் நம்ம லாக் பண்ணிக்கிறோம். அதாவது வந்து இடத்துல வந்து ஏதாவது ஒரு ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரூம்ல எடுத்து போயிட்டு ஒரு ட்ரெயின் இருக்குது, அந்த ட்ரெயின்ல வந்து ஒரு மூலையில எடுத்து போய் போட்டுட்டு ஏதாவது ஒரு கார்னர்ல போட்டு அந்த இடத்த வந்து நம்ம திருப்பி ஆக்குபை பண்ண தேவையில்லை, அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணவே தேவையில்லை. அந்த மாதிரி இதுதான் வந்து நம்ம வந்து KGTPன்னு சொல்லி சொல்றோம். இதை வந்து இந்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பேக் வந்து நம்ம சென்னையில் கட்டினது திருப்பி வந்து எங்க போய் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அதை வந்து பெங்களூர்ல தான் போய் ஓப்பன் பண்ணுவாங்க அந்த 500 பேக். ஏன் எதுக்காக அப்படின்னு KGTP எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த லாட் ஆஃப் பேக்ஸ் ஹேண்ட்லிங் வந்து நம்ம குறைக்கிறோம், ஒரே பேக்கை வந்து நம்ம கட்டி அனுப்புறோம். அதுதான் if the KGTP facilities use the station. நான் சும்மா எக்ஸாம் எழுதுனா இந்த சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் TMO can load all the bags in partition. ஒரு 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 குறிப்பிட்ட பகுதியில வந்து நம்ம வந்து அந்த ட்ரெயினோட மெயில் வேன்ல வந்து நம்ம வந்து அந்த பேகை வந்து லோட் பண்றோம். அப்புறம் என்ன பண்றோம்னா லாக் த பார்ட்டி அந்த ஏரியா மட்டும் நம்ம வந்து கவர் பண்ணிடுறோம். திருப்பி நம்ம வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பி அதுக்கு அப்புறம் இன்டர்வியூல வேற எந்த ஸ்டேஷன் வந்தாலும் நம்ம வந்து அந்த பொசிஷன் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், அந்த பேகை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். கண்டினியூவா வந்து அந்த டெஸ்டினேஷன் வந்த பின்னாடி அந்த பேக்கை வந்து நாம வந்து அந்த மெயில் ஏஜென்ட் கிட்ட கொடுக்குறோம். அவர் தான் வந்து ஓப்பன் பண்ண, அந்த மெயில் ஏஜென்ட் தான் ஓப்பன் பண்ணுவாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஸ் பேக்கெட். ப்ரெஸ் பேக்கெட்ன்றது ஒண்ணும் இல்லைங்க, ஒரு நியூஸ் பேப்பர் வந்து சேல்ஸ் பண்றதுக்காக வந்து பேக்கெட் பண்ணி அனுப்புறாங்க. அதுதான் நியூஸ் பேப்பரை வந்து சேல்ஸுக்காக வந்து பேக்கெட் பண்ணி அனுப்புறதா, டெலிவரிக்காக RMS மூலமா பேக்கெட் பண்ணி அனுப்புறதா வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பேக்கெட் சொல்றோம். ப்ரெஸ் பேக்கெட் இஸ் எ பேக்கெட் containing newspaper intended for a sale by a news agent recognized as such and marked for delivery. டெலிவரிக்காக நியூஸ் பேப்பரை வந்து பேக்கெட் பண்ணி அனுப்புவோம். அதுதான் வந்து பேக்கெட் பண்ணி நம்ம வந்து RMS மூலமா வந்து எந்த அட்ரஸுக்கு போகணுமோ அந்த அட்ரஸுக்கு நம்ம டெலிவரி பண்றோம். அதை வந்து நம்ம ப்ரெஸ் பேக்கெட் சொல்லி சொல்றோம். ஏ ஆர்டர் ஒன்றும் இல்லைங்க, ஷார்ட்டிங் லிஸ்ட்ல வந்து ஒரு சூப்பரண்ட் ஆஃப் RMS வந்து சேஞ்சஸ் இன் ஷார்ட்டிங் லிஸ்ட், ஒரு ஷார்ட்டிங் லிஸ்ட்ல சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டாருன்னா அதை நம்ம ஏ ஆர்டர்னு சொல்லி சொல்றோம். நல்லா ஞாபகம் வச்சோம். ஏ ஆர்டர் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து RMS சூப்பரண்ட் வந்து ஷார்ட்டிங் லிஸ்ட்ல ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணா அதை நம்ம ஏ ஆர்டர் சொல்லி சொல்றோம். ARDers are orders issued by a superintendent RMS prescribing changes in sorting list. ஒரு ஷார்ட்டிங் லிஸ்ட்ல சேஞ்சஸ் பண்ணி சொல்லி ஒரு ஆர்டர்ஸ் போடுறாங்கன்னா RMSல அதை வந்து நம்ம ARDers சொல்லி சொல்றோம். BRDers என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சொன்ன இல்லைங்களா, இப்ப வந்து நம்ம ARDer என்ன சொல்லி சொன்னோம், ஷார்ட்டிங் லிஸ்ட். அந்த ஷார்ட்டிங் லிஸ்ட்டை தவிர்த்து மீது வர எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா BRDerல வரும். புரியுதுங்களா? அதுதான் ARDer என்ன சொன்னோம், சேஞ்சஸ் இன் ஷார்ட்டிங் லிஸ்ட். அந்த சேஞ்சஸ் இன் ஷார்ட்டிங் லிஸ்ட் தவிர்த்து மீது எல்லா கைடன்ஸும் வந்து எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து BRDerல தான் இருக்குது. BRDers are orders issued by the superintendent of RMS for the guidance of the subordinates in the performance of the duties in mail office. புரியுதுங்களா? சபார்டினேட்ஸ் வந்து அதுல இருக்கிற ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட் என்ன ஒர்க் பண்ணணும், ஹெச் ரெக்கார்டு ஆஃபீஸர் என்ன ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து BRDer. அதே பாத்தீங்கன்னா வந்து பிக்கு முன்ன TB அப்படின்னு சொல்லி போட்டோம்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரிஃபிக்ஸ்டு BRDer பிக்கு முன்ன டீன்னு போட்டோம்னா அந்த ஆர்டர் வந்து என்னன்னு சொல்லி சொல்லுவோம்னா வந்து டிஸ்போசல் ஆஃப் கேம்ப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் கேம்ப் பேக். புரியுதுங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ARDerன்றது வந்து சேஞ்சஸ் இன் ஷார்ட்டிங் லிஸ்ட். BRDer பாத்தீங்கன்னா வந்து கைடன்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டியூட்டி. அந்த சேஞ்சிங் ஷார்ட்டிங் லிஸ்ட்ல வர்றதை பண்ணிட்டு விட்டுட்டு இது எல்லாமே வந்து BRDerல வரும். அதே வந்து பாத்தீங்கன்னா BRDer டீ போட்டீங்கன்னா TBRDer அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து ஹையர் ஆபீஸ்ல வந்து டூருக்கு போறாங்க இல்லைங்களா, அந்த டிஸ்போசல் ஆஃப் கேம்ப் பார்ட்டிகல் அண்ட் கேம்ப் பேக். அதுதான் அதை பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து TBRDer. ஒர்க் பேப்பர்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோமோ, ரிசீவ்ட் அண்ட் டிஸ்பேச்டு, டிரான்சிட் செக்ஷன், மெயில் ஆஃபீஸ், இது அந்த அப்ஸ்ட்ராக்ட், இது எல்லாமே என்ன சொல்லுவோம் நம்ம ஒர்க் பேப்பர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த எக்ஸ்பிரஷன் ஒர்க் பேப்பர்ஸ் மீன்ஸ் த டாக்குமெண்ட்ஸ் ரிசீவ்ட் அண்ட் டிஸ்பேச்டு பை எ செட் ஆஃப் டிரான்சிட் செக்ஷன் ஆர் மெயில் ஆஃபீஸ் as well as abstract and other document ப்ரிப்பேர். நம்ம வேலை செய்யும் போது என்னென்ன வந்து டாக்குமெண்ட் எல்லாம் இருக்குதோ அது எல்லாமே வந்து ஒர்க் பேப்பர்ஸ்ல வரும். அதுதான் ஒர்க் பேப்பர்ஸ். டியூ மெயில் அண்ட் ஷார்ட்டிங் லிஸ்ட். புரியுதுங்களா? டியூ மெயில் அண்ட் ஷார்ட்டிங் லிஸ்ட். டியூ மெயில்ன்றது என்னன்னா ஒண்ணுமே இல்லைங்க, நமக்கு என்னென்ன பேக் வரும் அது எப்படி வரும் டியூ மெயில். ஷார்ட்டிங் லிஸ்ட்ல அந்த பேக் நம்ம வந்து எப்படி
டெஸ்பேச் பண்ணணும். அதே தான் டியூ மெயில்ன்றது. என்னன்னா நமக்கு என்னென்ன எந்தெந்த பேக் எந்த வகையில வரும் நமக்கு அதுதான். பாத்தீங்கன்னா வந்து டியூ மெயில் லிஸ்ட் ஷோ த டீடைல்ஸ் ஆஃப் பேக் டு பி ரிசீவ்டு அண்ட் டிஸ்பேச்டு பை மெயில் ஆஃபீஸ் டிரான்சிட் செக்ஷன். டியூ மெயில் பாருங்க, டியூ மெயில் லிஸ்ட் ஷோஸ் த டீடைல்ஸ் ஆஃப் பேக் டு பி ரிசீவ்டு அண்ட் டிஸ்பேச்டு பை மெயில் ஆஃபீஸ் டிரான்சிட் செக்ஷன். இது என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து மெயில் லிஸ்ட் வந்து எங்க டிஸ்பேச் பண்ணோம், பேக் வந்து எந்தெந்த கேஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயில் லிஸ்ட் வந்து லூஸா வந்து நம்ம ரிசீவ் பண்ணுவோம். பேக் வந்து ரிசீவ் பண்ணும்போது அதுதான் எந்தெந்த கேஸ் வந்து மெயில் லிஸ்ட் ஆர் டு பி டிஸ்பேச்ட் அண்ட் ரிசீவ்ட் வித் லூஸ் பேக். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து டிரான்சிட் பேக்ஸ் ஆர் டு பி யூஸ்டு. இங்க வந்து பாத்தீங்கன்னா டிரான்சிட் பேக் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். எந்தெந்த இதுக்கு நம்ம டிரான்சிட் பேக் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கோம். நம்ம எடுத்தோடனே எல்லாத்துக்கும் டிரான்சிட் பேக் யூஸ் பண்ண முடியாது. ஸ்டார்டிங் டியூ மெயில வந்து இந்த ஆஃபீஸுக்கு டிரான்சிட் பேக் யூஸ் பண்ணணும், பேக் வந்து அதிகமாக வர ஆஃபீஸுக்கு டிரான்சிட் பேக் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து டிரான்சிட் பேக் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதே பேக் பாத்தீங்கன்னா எந்தெந்த ஆஃபீஸுக்கு வந்து அக்கௌண்ட் பேக் வரும், எந்தெந்த ஆஃபீஸுக்கு அக்கௌண்ட் பேக் நம்ம அனுப்பணும் மெயில் பேக் மூலியமா. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயில் லிஸ்ட் வந்து லூஸ் பேக்ல எந்தெந்த ஆஃபீஸுக்கு வரும், எந்தெந்த ஆஃபீஸுக்கு நம்ம டிஸ்பேச் பண்ணணும். அதே போல வந்து எந்தெந்த ஆஃபீஸுக்கு நம்ம வந்து டிரான்சிட் பேக் வந்து யூஸ் பண்ணணும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் பேக் எந்த ஆஃபீஸுக்கு நம்ம அனுப்பணும், எந்த ஆஃபீஸுக்கு நமக்கு வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சப் ஆபீஸ்ல வந்து மெயில் பேக்ல கேஷ் கட்டி அனுப்புவாங்க. இப்போ இன்னும் இருக்குது அதுதான் இந்த கேஸ் ஆஃப் சப் ஆபீஸ் த மெயில் பேக்ஸ் கண்டெய்னிங் கேஷ் பேக் என்க்ளோஸ்ட் இன் ரிஜிஸ்டர்ட் பேக். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து டியூ மெயில்ல ஸ்டார்டிங் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா வந்து எந்தெந்த ஆபீஸுக்கு மெயில் பேக் நம்ம ரெடி பண்ணணும், எந்தெந்த ஆபீஸுக்கு வந்து ரிஜிஸ்டர் பேக் நம்ம ரெடி பண்ணணும். அதுதான் ஸ்டார்டிங் லிஸ்ட்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த ஆபீஸுக்கு நம்ம மெயில் பேக் ப்ரிப்பேர் பண்ணணும், ரிஜிஸ்டர் பேக் எந்தெந்த ஆபீஸுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து எந்தெந்த ஆபீஸ்ல நாம வந்து பார்சல் மெயில வந்து டைரக்டா சென்ட் பண்ணணும். அப்படி இல்லாதது பாத்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டார்டிங் லிஸ்ட்ல மென்ஷன் பண்ணிக்கிறபடி அந்த ஸ்டார்டிங் மேனர் படி நம்ம வந்து பார்சல் பேக்கை வந்து டிஸ்பேச் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து டியூ லிஸ்ட் டியூ மெயில் பாருங்க. டியூ மெயில் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு எந்தெந்த பேக் மெயில் லிஸ்ட்ல எந்த பேக் எப்படி வரும்ன்றது கான்செப்ட் தான். எப்படி நம்ம வந்து ரிசீவ் எப்படி பண்ணணும், எப்படி டிஸ்பேச் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம கான்செப்ட். ஃபர்ஸ்ட் அதுல பாத்தீங்கன்னா இந்த டைம் சொல்றேன். டியூ மெயில் பாத்தீங்கன்னா வந்து மெயில் லிஸ்ட் வந்து லோஷா வந்து பேக் வந்து எப்படி ரிசீவ் எந்த வகையில டிஸ்பேச் பண்ணணும், எந்த வகையில ரிசீவ் பண்ணணும்னு சொல்லி சொல்றது ஒன்று இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ஆஃபீஸ் டிரான்சிட் பேக் யூஸ் பண்ணணும்னு சொல்லி இருக்கோம். மூணாவது பாத்தீங்கன்னா வந்து அக்கௌண்ட் பேக் வந்து எந்தெந்த ஆஃபீஸ்க்கு நம்ம அனுப்பணும், எந்தெந்த ஆஃபீஸ்ல இருந்து ரிசீவ் ஆகும், எந்தெந்த ஆஃபீஸ் சப் ஆஃபீஸ்ல இருந்து நமக்கு வந்து கேஷ் கட்டுவாங்க மெயில் பேக்ல. மெயில் பேக் கேஷ் பேக் கட்டி நம்ம ரிச் பேக் தான் அனுப்புவாங்க. எந்தெந்த ஆஃபீஸ் வந்து இருக்குது கேஷ் பேக் கட்டலாம்னு சொல்லி அது வந்து டியூ மெயில் இருக்கும். ஸ்டார்டிங் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா வந்து எந்தெந்த ஆஃபீஸ்க்கு மெயில் பேக் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம், ரிச் பேக் ப்ரிப்பேர் பண்ணோம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்சல் மெயில வந்து எந்தெந்த ஆஃபீஸ்க்கு டைரக்டா சென்ட் பண்ணணும், எந்தெந்த ஆஃபீஸ்க்கு வந்து அந்த ஸ்டார்டிங் மேனர் படி டிஸ்பேச் பண்ணணும் அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்கோம். டியூ மெயில்ஸ். இந்த டியூ மெயில்ன்றது என்ன இல்லைங்க பாருங்க. ஆல் த பேக்ஸ் ஆர்டிகல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் விச் மஸ்ட் பி டிஸ்பேச்ட் எவ்ரி டே. டியூ மெயில்ன்றது என்னன்னா எந்த ஒரு பேக் ஆர்டிகல் டாக்குமெண்ட் வந்து டெய்லியும் நம்ம வந்து சென்ட் பண்றோம் இன்னொரு ஆபீஸுக்கு, அதை வந்து நம்ம டியூ மெயில் சொல்லி சொல்றோம். ஆல் த பேக்ஸ் ஆர்டிகல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் விச் மஸ்ட் பி டிஸ்பேச்ட் எவ்ரி டே. டெய்லி ரெகுலரா யூஸ் பண்றது வந்து டியூ மெயில். அன்யூஷுவல் மெயில்ன்றது எப்பயாவது ஒரு பார்சல் வந்து நம்ம புக்கானதான் பேக் கட்டுவோம். பேக்கெட் பேக்ன்றது வந்து நம்ம கேட்ட பேக் எக்ஸஸா தான் பேக்கெட் கட்டுவோம். அப்படி இல்லாத பட்சத்துல ஏதாவது வந்து ஸ்டாம்ப் பேக், ஏதாவது நம்ம கேஷ் பேப்பர் பேக், பிஎஸ்சில இருந்து ஏதாவது பேக் வந்துச்சுன்னா அந்த பேக்கை வந்து நம்ம பேக்கெட் பேக் கட்டுவோம். ஸ்பெஷல் பேக்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏதாவது வந்து ஹையர் அபிஷியல் டூர் இருந்து கரஸ்பாண்டிங்ஸ் இருந்தா நமக்கு வரும். கேம்ப் பேக் அதே போலதான். டெலகிராஃப் பேக் டெலகிராஃப் இருந்தா தான் நமக்கு வரும். இதெல்லாமே என்னன்னு சொல்லுவோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து அன்யூஷுவல் மெயில். ஃபேஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து அட்ரஸ் எந்த பக்கம் இருக்குதோ, நம்ம அட்ரஸ் எந்த பக்கம் எழுதணுமோ அதை தான் வந்து நம்ம ஃபேஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். புரியுதுங்களா? ஃபேஸ் ஆஃப் த ஆர்டிகல் இஸ் த சைட் ஆன் விச் த அட்ரஸ் இஸ் ரிட்டன். புரியுதுங்களா? ஃபேஸ்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல்ல எந்த பக்கம் எங்க நம்ம அட்ரஸ் எழுதுறோமோ அதை தான் ஃபேஸ்ன்னு சொல்லி சொல்றோம். ஃபேஸிங்ன்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து அட்ரஸ் சைடெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அப்பர்ட்ல வைக்கிறோம். அட்ரஸ் சைடு எல்லாம் ஒரு 100 ஆர்டிகல் 100 லெட்டர்ஸ் இருக்குதுன்னா அதுல வந்து அட்ரஸ் சைடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்பர்ட் வைக்கிறது பேர் தான் ஃபேசிங். ஃபேசிங் என்ன சொல்றோம்? அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வித் த அட்ரஸ் சைடு அப்வர்ட்ஸ் அண்ட் த அட்ரஸஸ் டர்ன் இன் த சேம் டைரக்ஷன். அட்ரஸஸ் எல்லாம் வந்து ஒரே பக்கம் தான் இருக்கணும். மாத்தி தலைகளெல்லாம் மாத்தி எல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பேர் தான் வந்து ஃபேசிங். பீட். இது பாத்தீங்கன்னா வந்து எக்ஸாம்ல வந்து 2-3 டைம் கேட்டிருக்கான். நம்மளுக்கு கன்ஃபியூஷன் நம்ம ஆளுங்களுக்கு வந்து பீட்ன்றது அதுலயும் வந்து இதுலயும் வரும்ன்றது பாருங்க. பீட்ன்றது ஆரம்ப செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் த ரயில்வே
ஒரு இந்த கடைசியில இருந்து நான் தான் சொல்லலைங்களா, ஒரு பீட் வந்து பாத்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைனா அது ஒரு பீட், அதே போல கோயம்புத்தூர் சென்னை டு கோயம்புத்தூர்னா அது ஒரு பீட். அதுதான் the term beat is used in relation to a RMS section means என்ன அப்படின்னு பார்த்தா portion of a railway or steamer line, ஆற்று படகுல ஆறுல ரிவர்ல எல்லாம் இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு ஆள் அந்த பக்கம் ஒரு ஆளு தான் வந்து சொல்லுவோம். நம்ம வந்து எந்த செக்ஷன் ஒர்க் ஆகுது அதுதான் வந்து பீட்னு சொல்லி சொல்லுவோம். இதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த பீட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கும் வருது. போஸ்டல் ஓவர்சீஸ் அவங்க வந்து எந்தெந்த ஆபீஸ் போயிட்டு வந்து விசிட் பண்ணணும். அதே போல வந்து டெலிவரி ஏஜென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜிடிஎஸ்ங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து டெலிவரி பீட் இந்த ஏரியாவில் ஆரம்பிச்சு இங்க முடியுது அப்படின்னு. அதே போல போஸ்ட்மேனுக்கு வில்லேஜ் போஸ்ட்மேனுக்கு பீட்ன்றது வந்து ஆரம்பிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த போர்ஷன் ஆஃப் ரயில்வே ஆர் ஸ்டீமர் லைன் ஓவர் விச் த செக்ஷன் ஒர்க், எங்க ஆரம்பிச்சு எங்க வந்து ஒரு செக்ஷன் ஒர்க் ஆகும் அப்படின்றது வந்து ஆரம்பிச்சுல. அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து போஸ்டல் ஓவர்சீஸ்னா வந்து அவங்க போஸ்டல் எந்தெந்த ஆஃபீஸ் போயிட்டு கேஷ் வாங்கணும், சாரி கேஷ் ஓவர்சீஸ் இருக்காங்க அவங்க வந்து எந்தெந்த ஆஃபீஸ் போய் கேஷ் வாங்கணும் என்ன டீடைல் இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து டெலிவரி ஏஜென்ட்ஸ் அவங்க வந்து எந்த ஏரியா போகணும் எந்த ஏரியாவில் வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ்ட் வில்லேஜ் அன்பிக்ஸ்ட் வில்லேஜ் வீட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே போல சச்சஸ் போஸ்ட்மேன் வில்லேஜ் போஸ்ட்மேன் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏரியா நான் சொன்னேன் இல்லைங்களா, இட் டினோட்ஸ் த ஏரியா within which they are required to perform their respective duties. அந்த ஏரியா எந்தெந்த ஏரியாவோ அந்த ஏரியாவில் போய் அவங்க டியூட்டி செய்யணும். அதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து பீட் இன்க்ளூட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ். பீட்ன்றது இன்க்ளூட் எதோட சேர்த்து போஸ்ட் ஆஃபீஸோட சேர்த்து தான் பீட். போஸ்ட் ஆஃபீஸை தவிர்த்து பீட் கிடையாது, போஸ்ட் ஆஃபீஸ் தான் ஆரம்பமே. அதுதான் பீட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பீட்ன்றது வந்து கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ஆரம்ப செக்ஷன் ஒரு போர்ஷன் ஆஃப் த செக்ஷன் எங்க ஒர்க் ஆகணுன்றது தான். the portion of a railway or steamer line over which is a section work, அந்த செக்ஷன் எங்க ஒர்க் ஆகும்னு சொல்லி சொல்றதா வந்து நம்ம பீட்னு சொல்லி சொல்றோம். நம்மது வந்து it area within which they are required to perform their respective duties. கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, கேம்ப் பார்ட்டிகள் சொல்லி அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம பேரை ஊரை மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பாருங்க நல்லா பாருங்க, the expression camp correspondence means letters and other articles of correspondence addressed camp. புரியுதுங்களா? அப்ப வந்து ஒரு நம்ம டிஜி வந்து கேம்ப்ல இருக்காரு அப்படின்னா அது வந்து கேம்ப் அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா அது நம்ம டிஜி வந்து எங்க கேம்ப் பண்றது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு தெரியும், அந்த இடத்துக்கு வந்து பேக் வந்து வந்துடும். அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப நம்ம டிஜி வந்து சென்னை வரான்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்ட அவசியமே கிடையாது. கேம்ப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா வந்து அது நம்ம டிஜி எங்க இப்ப டிஜினா டிஜி, சிபிஎம்ஜினா சிபிஎம்ஜி அது மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஊருக்கு தான் சொல்லிட்டு இப்போ நம்ம சிபிஎம்ஜி திடீர்னு திருப்பத்தூர் வராரு அப்படின்னா அந்த கேம்ப் ஆர்டிகல் மேல வந்து பாத்தீங்கன்னா கேம்ப் டேக் மேல நம்ம வந்து திருப்பத்தூர் மென்ஷன் பண்ண அவசியமே கிடையாது. அதுதான் நம்ம சொல்றோம். அந்த எக்ஸ்பிரஷன் கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ் மீன்ஸ் லெட்டர்ஸ் அண்ட் அதர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ்டு கேம்ப். கேம்ப்னு மென்ஷன் பண்ணா போதும். ஆர் வித் எனி அதர் பிரிஸ்கிரைப்ட் அட்ரஸ் வித்தவுட் த அடிஷன் ஆஃப் நேம் எனி போஸ்ட் டவுன் அண்ட் இன்டர்நெட் ஃபார் ஐ ஆஃபீஸர்ஸ் ஃபார் டூர். அவங்க டூர்ல இருக்கும்போது வந்து கேம்ப்னு போட்டா போதும். நம்ம டிஜி கேம்ப்னா வந்து நாளைக்கு வந்து சென்னைனா அந்த பேக் ஆட்டோமேட்டிக்கா சென்னை வந்துடும். அதுதான் லேட் லெட்டர்ஸ், டூ லேட் லெட்டர்ஸ். இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வந்து லேட் லெட்டர்ஸ், டூ லேட்டர்ஸ் வந்து இப்ப கிடையாது. அது வந்து 29/12/2022 வந்து கேன்சல் ஆயிடுச்சு. பட் இந்த மாதிரி சொல்லிடுறேன். லேட் லெட்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் நாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப் ஆபீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 2:30 மணி வரையும் வந்து ஆர்டிகல் வந்து புக் பண்ணலாம். அந்த 2:30 to 3 வந்து பாத்தீங்கன்னா வந்து புக் பண்றது வந்து அந்த ½ hour வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம லேட் லெட்டர்ஸ் அந்த லேட் ஃபீயை வந்து பே பண்ணா ஆர்டிகல் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அதுதான் வந்து லேட் லெட்டர்ஸ் சொல்லி சொல்றோம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆர்டினரி தப்பாலும் அதே தான். இப்போ ஈவினிங் 5 மணிக்கு பேக் வந்து நம்ம வந்து லெட்டர் பாக்ஸ் ஓபன் பண்றோம் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற ஆர்டிகல் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதே போல வந்து அந்த 5:00 to 6 வந்து லேட் லெட்டர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம். அந்த லேட் லெட்டர்ஸ் வந்து போஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணோம்னா ஆர்டினரி தபாலா இருந்தா ஆர்டினரி லெட்டர்ஸ், ஸ்பீட் லெட்டர்ஸ், போஸ்ட் கார்டு அதெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து 2 ரூபாய்க்கும், ரிஜிஸ்டரா இருந்தா 3 ரூபாய்க்கும் ஸ்டாம்ப் போட்டி போட்டாதான் நம்ம வந்து இது பண்ணுவோம். அதுதான் லேட் லெட்டர்ஸ். லேட் லெட்டர்ஸ் ஆர் லெட்டர்ஸ் பிரசன்டட் அட் த விண்டோ ஆஃப் த போஸ்ட் ஆபீஸ். புரியுதுங்களா? போஸ்ட் ஆபீஸ்ல கொடுக்கணும். லேட் ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லேட் ஃபீ வந்து பேமெண்ட் பண்ணதுக்காக. ஆர் மெயில் ஆபீஸ் ஆர் போஸ்ட் லெட்டர் பாக்ஸ் ஆஃப் மெயில் ஆபீஸ். புரியுதுங்களா? ஆஃப்டர் த பிரெஸ்கிரைப் ஆர் க்ளோசிங் த மெயில் பட் வித்தின் த இன்டர்வல் அலௌட் ஃபார் போஸ்டிங் ஆஃப் சச் லெட்டர் வித் பிரெஸ்கிரைப்ட் லேட் ஃபீ அஃபிக்ஸ்ட் இன் அடிஷனல் போஸ்டேஜ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லேட் லெட்டர்னா வந்து விண்டோ போஸ்ட் ஆஃபீஸ்ல கொடுக்கணும், இல்ல மெயில் ஆஃபீஸ்ல கொடுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல லெட்டர் பாக்ஸ்ல போறதா இருந்துச்சுன்னா வந்து குறிப்பிட்ட அவர் சொன்னோம் இல்லைங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் 5 வரையும் முடிஞ்சு போச்சு, 5:00 to 6 வரையும் வந்து லேட் லெட்டர்ஸ் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு என்வலப் வந்து போஸ்ட் பண்றோம்னா என்வலப்புடைய சார்ஜஸ் 5 rupees பிளஸ் வந்து 2 rupees வந்து லேட் ஃபீ. அந்த லேட் ஃபீக்கும் ஸ்டாம்ப் போட்டிருந்தா வந்து நம்ம வந்து
அடிஷனலா வந்து ஒட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து அது லேட் லெட்டர்ல வந்து அனுப்பிச்சு அதை வந்து அன்னைக்கே நம்ம டிஸ்பேச் அனுப்பிச்சிருவோம். அதே டூ லேட் லெட்டர் அப்படின்னா அதே தான் இந்த வித்தின் இன்டர்வல்ல ஃபுல்லி ப்ரீபெய்ட் ஆர்டிகல போடுறாங்க. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த 5 இருந்து 6 பாத்தீங்கன்னா ஒரு எண்ணூல அப்படின்னா 5 ரூபாய் கவர் மட்டும் தான் போடுறான், அந்த லேட் லெட்டர்ஸ் போடுறது இல்லை. அந்த மாதிரி லெட்டர் வந்து நம்ம என்ன போடுறோம், டீடைன் 8 feet நாட் பெய்டுன்னு சொல்லி அந்த லெட்டரை வந்து மறுநாள் நெக்ஸ்ட் டிஸ்பேச் தான் நம்ம அனுப்புறோம். நல்லா ஞாபகம் வச்சோம். அதுதான் வந்து டூ லேட் லெட்டர்ஸ். லேட் லெட்டர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆபீஸ்ல நேரடியாக போய் கொடுக்குறோம், மெயில் ஆபீஸ்ல கொடுக்குறோம், அப்படி இல்லாத பாடுறதுல லெட்டர் பாக்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட இன்டர்வெல்ல லேட் ஃபீயோட சேர்த்து வந்து போஸ்ட் பண்ணா அது வந்து லேட் லெட்டர்ஸ். டூ லேட் லெட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட இன்டர்வெல்ல பாத்தீங்கன்னா லேட் ஃபீ வந்து அஃபிக்ஸ் பண்ணாம வந்து ஒன்லி குறிப்பிட்ட ஆர்டிகல் மட்டும் போடுறது, ஸ்டாம்ப் ஒரு எண்ணூறு கவர் மட்டும் போட்டா அந்த மாதிரி ஆர்டிகல் வந்து நம்ம என்ன பண்றோம், அந்த 5 இருந்து 6 வர ஆர்டிகல் டீடைல் லேட் ஃபீ நாட் பெய்டுன்ற சீல வந்து டேஷம் அடிச்சு அதை மறுநாள் டிஸ்பேச் தான் அனுப்புறோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா லேட் லெட்டர் டூ லேட்டர்ஸ் லெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து 29/12/2012 இருந்து கிடையாது அந்த கான்செப்ட் போஸ்ட் ஆஃபீஸ்ல. மிஸ்சென்ட் ஆர்டிகல் அந்த மிஸ் டைரக்டர் ஆர்டிகல். மிஸ்சென்ட் ஆர்டிகல்ன்றது பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே கரெக்டா இருக்கும், பின்கோட் அட்ரஸ் எல்லாமே கரெக்டா இருக்கும். அந்த ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாணியம்படின்னு அப்படி இருக்குன்னா வாணியம்படி அட்ரஸ் மென்ஷன் பண்ணி பின்கோட் 635,751 இருக்குது. பட் ஆனா அந்த ஆர்டிகல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வெள்ளூர் போயிடுது 632,001. இது பாத்தீங்கன்னா அட்ரஸ் எல்லாமே கரெக்டா இருக்குது, பின்கோடும் கரெக்டா இருக்குது. அப்படின்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ஆர்டிகல் வந்து வெள்ளூர் போனது அது மிஸ்சென்ட் ஆர்டிகல். அதுதான் மிஸ்சென்ட் ஆர்டிகல் இஸ் an article which has been erroneously forwarded by an office other than the office of destination. எந்த ஆபீஸ் போகணுமோ அந்த ஆபீஸ் போகாம தவறுதலா போறதுக்கு பேர் தான் வந்து மிஸ்சென்ட் ஆர்டிகல். அதே மிஸ்டைரக்டட் ஆர்டிகல் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா மிஸ்டைரக்டட் ஆர்டிகல் இஸ் a vernacular article on which incorrect destination has been written in English. Incorrect destination means வந்து பாத்தீங்கன்னா வந்து திருப்பத்தூர்னு எழுதிக்கிறாங்க, ஆனா பின்கோடு பாத்தீங்கன்னா வந்து 635 601 பதில் 635 001 போட்டுறாங்க. அந்த மாதிரி ஆர்டிகல் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம புக் பண்ற இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கவுண்டர் போய் பாத்துருக்கலாம், அவரும் பார்க்கல, அவர் பார்க்காம 635 001னா அந்த ஆர்டிகல் வந்து எங்க போகும், அட்ரஸ் எல்லாமே வந்து திருப்பத்தூர் அட்ரஸ். ஆனா பின்கோடு வந்து பாத்தீங்கன்னா வந்து கிருஷ்ணகிரி பின்கோடு இருக்கிறதுனால அந்த ஆர்டிகல் கிருஷ்ணகிரி போகும். அதுதான் வந்து மிஸ் டைரக்டட் ஆர்டிகல். மிஸ் டைரக்டட் ஆர்டிகல் என்ன பாத்தீங்கன்னா இஸ் a vernacular article on which correct destination has been written in English by office of posting. ட்ரையல் கார்ட்ஸ். ட்ரையல் கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து இது சர்வீஸ் போஸ்ட் கார்டு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் M26A வந்து நம்ம வந்து இது பண்றோம். ட்ரையல் கார்ட்ஸ் வந்து சர்வீஸ் போஸ்ட் கார்டு எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரையல் கார்டு வந்து போடுறோம் ஒரு ஊர்ல இருந்து, இப்ப திருப்பத்தூர்ல இருந்து நம்ம வந்து திருச்சி போடுறோம் அப்படின்னா அந்த ஆர்டிகல் வந்து ஒரு ஏதாவது வந்து ஆல்டர்னேட் மெயில் ரூட்ல போகுதா, வேற ஏதாவது ஆல்டர்னேட் மெயின் ரூட்ல வந்து நம்ம போச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமா போகுதா ஏற்கனவே இருக்கிற டைமிங் ஹவர்ஸை விட நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிட்டிசன் சார்ட்ல மென்ஷன் பண்ணிப்பீங்களா ஒரு ஆர்டினேட் தபால் இந்த அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளதான் குறிப்பிட்ட நாளுக்குள்ளதான் போகும்னு சொல்லிட்டு அதை வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா, ஏதாவது வந்து அட்வான்டேஜ் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிட்டு நம்ம வந்து அதை மாற்ற முடியுமா அப்படின்னு மென்ஷன் பண்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரையல் கார்டு. அதுதான் வந்து செக் பண்றதுக்காக தான் which are employed for the purpose of determining the relative advantage of alternation mail routes. ரூட் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா அதுக்காக தான். இது பாத்தீங்கன்னா வந்து ஹலோ இது பாத்தீங்கன்னா வந்து ட்ரையல் கார்டுல வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த எப்படி வந்துச்சு அந்த ஆர்டிகல் ஏதாவது வந்து மிஸ்கனெக்ஷன் ஆயிருந்து ஏதாவது எங்கேயாவது போனா அது ரிமார்க் காரணங்கள மென்ஷன் பண்ணணும். நம்ம இப்போ வந்து ஜோலார்பேட்டையில இருந்து எல் பேக்ல வந்து நான் திருப்பத்தூர்ல இருந்து எல் பேக் மூலியமா வந்து வெள்ளூருக்கு அனுப்புறோம் அப்படின்னா அது வந்து ஜோலார்பேட்டை ஆர்எம்எஸ் போகும். ஜோலார்பேட்டை ஆர்எம்எஸ்ல இருக்கிற வந்து ஸ்டார்டிங் ஆக்ஷன் வந்து டேட் ஸ்டாம்ப் அடிச்சு சிக்னேச்சர் பண்ணி அவர் வந்து எந்த டைமுக்கு வந்துச்சு அந்த டைம் வந்து அதை டிஸ்பேச் பண்ணான்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா மேனர் ஆஃப் டிஸ்போசல் எந்த பேக்ல கட்டினாங்க அதையும் மென்ஷன் பண்ணுவாங்க. டேட் ஸ்டாம்ப் கண்டிப்பா இது பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஆபீஸுக்கு போகும்போது அந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்க வந்து ரெஸ்பான்சிபிள் பர்சன் வந்து கையெழுத்து பண்ணணும். ஆர்எம்எஸ் அப்படின்னா ஹெட் ஸ்டார்டிங் ஆக்ஷன் நாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து போஸ்ட் மாஸ்டர் திருப்பதி வச்சோம்னா போஸ்ட் மாஸ்டர் பண்ணலாம், அப்படி இல்லாத பட்சத்துல வந்து டெலிவரி ஏபிஎம் பண்ணலாம், வேற ஏதாவது ஆப்ஷன் அந்த சூப்பர்வைசர் பண்ணலாம். இந்த ஆளும் பாருங்க ஆல் திஸ் காலம் ஷுட் பி கேர்ஃபுல்லி ஃபில்டு பை தி ஹெட் ஸ்டார்டிங் ஆக்ஷன். அவங்க தான் எழுதணும் எங்க எந்த பேக் வந்து எப்படி வந்துச்சு, எந்த பேக்ல போகுது, எந்த பேக்ல வருது, எந்த டைம் வந்துச்சுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் இன் சர்வீஸ் கவர். இது வந்து போகும்போது போயிட்டு வரும்போது வந்து சர்வீஸ் கவர்ல வந்து யார் அனுப்புனாலும் அவங்களுக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா கார்டா போகும்,
வரும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து சர்வீஸ் கவர்ல வந்து நான் திருச்சி டெஸ்டினேஷன் அனுப்பிச்சோம்னா திருச்சி ஆஃபீஸ் போயிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா அது சர்வீஸ் கவர்ல வந்து நமக்கு அனுப்பிச்சு விடுவாரு. அதுதான் இந்த கார்டு should be forwarded by a route if any marked therein should not be included any station bundle. இந்த கார்டை வந்து வேற எந்த ஆர்டிகல் ஸ்டேஷன் பண்டலையும் போடக்கூடாது. நார்மலா வந்து எப்படி போகுது அது மாதிரி போனாதான் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு அட்வான்டேஜஸ் கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா வந்து டியூ பேக்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து டியூ பேக் சொல்லுவோம். அப்படி இல்லாத பட்சத்துல என்ன சொல்லுவோம் நம்மனா டியூஷியல் பேக் அப்படின்னு சொல்லுவோம். டியூ பேக் என்ன கட்டுறோம், மெயில் பேக் நம்ம ரெகுலரா கட்டுறோம், ரிஜிஸ்டர் பேக் நம்ம ரெகுலரா கட்டுறோம். ரிஜிஸ்டர் பேக் நம்ம இல்லாத பட்சத்துல என்ன பண்ணுவோம், மீல் ரிப்போர்ட் பண்ணணும். அதே போல ரிஜிஸ்டர் பேக்கெட் பேக் கட்டுறோம், அக்கௌண்ட் பேக், பிஓ பேக், டிரான்சிட் பேக், இதெல்லாம் வந்து டியூ பேக். நல்லா ஞாபகம் வச்சோம். டியூ பேக் என்னென்ன பேக்னு சொல்லிட்டு மெயில் பேக், ரிஜிஸ்டர் பேக், ரிஜிஸ்டர் பேக்கெட் பேக், அக்கௌண்ட் பேக், பிஓ பேக், டிரான்சிட் பேக், இதெல்லாம் வந்து டியூ பேக் ஆர் யூஷுவல் பேக். இது நான் டியூ பேக் ஆர் அன்யூஷுவல் பேக். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன பேக் பாத்தீங்கன்னா ஏர்மெயில் பேக். ஏர்மெயில் ஆர்டிகல் இருந்தா தான் நம்ம ஏர்மெயில் பேக் கட்டணும். இல்லாத பட்சத்துல நம்ம என்ன சொல்லிருக்கோம், நெல் ரிப்போர்ட் பண்ணிடுவோம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா பார்சல் பேக், ஸ்பீட் பேக், பேக்கெட் பேக், கேஷ் பேக், கேம்ப் பேக், வெசல் பேக், இன்சூர்ட் பேக். இன்சூர்ட் பேக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சமயத்துல டியூ பேக்லயும் வரும், இல்ல அன்யூஷுவல் பேக்லயும் வரும், ஒரு சில குறிப்பிட்ட டைம் கண்டிஷன் மட்டும். ஏர்மெயில் பேக் பாருங்க, நான் டியூ பேக்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஏர்மெயில் பேக், பார்சல் பேக், ஸ்பீட் பேக், பேக்கெட் பேக், கேஷ் பேக், கேம்ப் பேக், ஸ்பெஷல் பேக், இன்சூர்ட் பேக். அவ்வளவுதானா? அவ்வளவுதான் சார். ஓகே ரமேஷ், தேங்க்யூ வெரி மச். இந்த வகுப்பு உங்களுக்கு நிச்சயமா யூஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியா ஹெட் வைஸா எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ரமேஷ். தேங்க்யூ சார். தேங்க்யூ.